வணக்கம். இன்னும் ஒரு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியினூடாக இந்த செவ்வாய்க்கிழமையும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். செய்திகளுக்கு அப்பால் அண்மையிலே தமிழர்கள் அதிகமாக பேசுகின்ற விடயங்களை தலைப்பாக எடுத்துக்கொண்டு வந்து பேசிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாதம் 27ஆம் தேதி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய தேர்தல் இடம்பெற இருக்கக்கூடிய நிலையிலே கடந்த வாரமும் நாங்கள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய தேர்தலை வேட்பாளர்களாக களமிறங்கக்கூடியவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுடைய கருத்துக்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். ஏனென்றால் மக்களினுடைய பிரதிநிதிகளாக வருவதற்காக தாங்களாக முன்வந்து இந்த தேர்தலை களமிறங்கக்கூடியவர்கள் தாங்கள் என்ன செய்ய போகிறார்கள், இதுவரைக்கும் என்ன செய்தார்கள், இதுவரைக்கும் செய்தவர்களை பார்த்து என்னென்ன கேள்விகளை கேட்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் உங்கள் முன்னால் கேட்க வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கிறது. அதே போலத்தான் இன்றும் 3 வேட்பாளர்களை இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 3 வேட்பாளர்களும் இந்த முறை நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய தேர்தலை போட்டியிடப் போகிறார்கள். இந்த மூவரையும் வரவேற்றுக் கொண்டு அவர்களிடம் உங்கள் சார்பான கேள்விகளையும் உங்கள் கேள்விகளையும் அதே போல அவர்கள் உங்களுக்கு சொல்ல விளைகின்ற விடயங்களையும் எடுத்து வர நாங்கள் காத்திருக்கின்றோம். முதலில் வேல்ஸ் பகுதியில் இந்த முறை நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய தேர்தலை போட்டியிடக்கூடிய தனுஷன் வேதநாயகம் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் தனுஷன். வணக்கம் சைசன்னா. வணக்கம். நேரிலே பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும். இதேபோல் எங்களோடு எடுத்ததாக திரு மயில்வாகனம் பத்மநாபனும் இங்கே வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் மயில்வாகனம். வணக்கம். அவரை தொடர்ந்து திரு குணசீலன் வன்னியசிங்கவும் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் குணசீலன். முதல்ல திரு மயில்வாகனம் அவர்களிடம் ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புலம்பெயர் தேசத்திலே தமிழர்களுடைய தேசியம் சார்ந்த பணிகளில் நீங்கள் பல தளங்களில் செயல்பட்டிருக்கிறீங்க. வெறுமனே தமிழர் சமுதாயத்தோடு மாத்திரமில்லை, வெவ்வேறு இனத்தவர்களோடும் சேர்ந்து உங்களுடைய செயல்பாடு என்பது இருந்திருக்கு. ஆனால் இதுதான் முதன்முறையாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தோடு நீங்கள் இணைந்து பயணிக்கிற ஒரு பயணம். அதே மாதிரி ஒரு வேட்பாளராகவும் இந்த முறை நீங்கள் இந்த தேர்தலில் வந்திருக்கிறீங்க. இந்த பயணத்தில் இந்த இடம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? எதுக்காக நீங்கள் இந்த முறை நாடு கடந்த அரசாங்கத்தில் வந்து போட்டிடுறீங்க? முதலாக உங்களுக்கு ஒன்று சொல்ல வேணும். 60 வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன். 40 வருஷம் 60 வருஷமாக. எதற்காகன்னு சொல்லி சொன்னால், நான் வந்த நாளில் இருந்தே எங்களுடைய கோரிக்கையை இங்கிலாந்தில் உள்ள வெள்ளக்காரருக்கு அநேகமாக அவருடன் கதைச்சிருக்கிறேன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்தபடியால். இப்போ எதுக்காக இப்போ நான் வேட்பாளராக இருக்கிறேன்னு சொன்னது என்ன காரணத்துக்காக சொல்லி சொன்னால், நான் வந்து வேறு இளைஞர்கள் கனவேருடன் அடிக்கடி பேசுவது உண்டு. அதனால தான் எனக்கு தமிழும் நல்லா பேசக்கூடிய வல்லமை இருக்குது. குணசீலன், சங்கீதம், ரூபன் அவர்களுடன் இந்த வரலாற்று மையத்தின் சார்பாக நான் அடிக்கடி அங்கே இருந்து என்னுடைய வீடு 6 கட்டை தான். நானபடியாக அடிக்கடி அங்கே போவேன், இவரோட கதைப்பேன். நானபடியாக இவர்கள் தான் என்னை கேட்டவர்கள். உங்களுடைய அனுபவம், நீங்கள் இங்கிலீஷ் அறிவு இருக்கிறபடியால் எங்களுக்காக நீங்கள் வேட்பாளர் இருக்கலாம் என்று சொல்லி நான் சொன்னேன். நான் இண்டிபெண்டாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு 4 தடவை நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய காசை போட்டு நான் நின்றேன். எதற்காக சொல்லி சொன்னால், எங்களுடைய இன அழிப்பு, கற்பழிப்பு, படிப்பு, முக்கியமான விஷயங்களை பற்றி நான் அங்கே இலங்கையில் இருந்து அறிந்தபடியால் அதற்காகத்தான் நான் முன்னால் நின்றபடியாக ஓம் என்று சொல்லி இந்த முறை நான் எலெக்ஷன் கேட்க முன்பற்றிருக்கிறேன். இப்போ ஐயா ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். வரலாற்று மையம் வந்து தங்களுக்காக ஒரு கோரிக்கை ஒன்று வச்சது, அல்லது அவர்கள் சார்பாக தான் இங்கே வாரணுண்டு. மக்கள் மத்தியிலையும் குணசீலன் ஒரு கேள்வி அல்லது ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படின்னு சொன்னால், நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்குள்ள வரலாற்று மையம் உள்ள வந்து ஆதிக்கம் செலுத்த விரும்புது அல்லது அதை கைப்பற்ற விரும்புது என்ற ஒரு சந்தேக கண்ணோடு அது பார்க்கப்படுகிறது. அப்படியான ஒரு முனைப்பு அங்கே இருக்கா? அது உண்மைதானா? அது தவறான கருத்து. அப்படி மக்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமில்லை. மக்கள் அப்படி நினைக்கல, ஒரு சில பேர் அப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறது என்ன பொறுத்தவரை தவறுன்னு நான் நினைக்கிறேன். நாடு கடந்த அரசாங்கம் வந்து தன்னுடைய தாயக பணியை செய்து கொண்டிருக்குது. நாடு கடந்த அரசாங்கம் வந்து சர்வதேசத்தில் அரசியல் பணியை செய்து கொண்டிருக்குது. இதுதான் உண்மை. இதை புரிஞ்சு கொள்ளாதவே தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணினோம். நாடு கடந்த அரசாங்கம் வந்து தன்னுடைய பணி ஒரு அமைப்பு ரீதியாக அல்ல. நாடு கடந்த அரசாங்கம் வலுவான ஒரு அரசாங்கம் சர்வதேச ரீதியாக. நீங்கள் சொல்கிற 5வது கட்சியோட 6வது கட்சியாக நிற்கிறது இல்லை நாடு கடந்த அரசாங்கம். நாடு கடந்த அரசாங்கம் அதி உயர் பீடமாக, அரசியல் பீடமாக மக்களிடையே பார்க்கணும். நீங்கள் பொதுவாக பார்க்கலாம், தேர்தல் 10 நாடுகளில் நடக்குது. இந்த 10 நாடுகள்லேயும் அங்கேருந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள்லாம் இந்த அரசை அமைக்க போயினர். இதில் மக்கள் நீங்கள் தெரிவு செய்கிற ஆக்கள்லாம் இந்த நாடு கடந்த அரசாங்கம் லண்டனில் இருக்கிற
அதாவது வேட்பாளரை தெரிவு செய்கிற முறையில் தான் இங்கே உள்ள வேலை நடக்க போகுது. அது மக்கள் கையில் தான் இருக்குது. ஆகவே மக்களாகிய நீங்கள் சரியானவர்களை தெரிவு செய்து அனுப்பும் பட்சத்தில் மட்டும்தான் எங்களோட தமிழீழம் என்ற அந்த உன்னத இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய இந்த ஆக்கள் கதைக்கினம் அவை கதைக்கினம் நாடு கடந்த அரசாங்கம் பிடிக்க போது வரலாற்று மையம் அதெல்லாம் இல்லை. அது போராளிகள் மக்கள் போராளிகள் இந்த மாவீரர் பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு செயலை செய்து ஒன்றிருக்கணும் வரலாற்று மையத்தில். அது ஒரு வேறு சப்ஜெக்டாக நீங்கள் இப்போ நினைக்கிறேன் ஐபிசி தமிழில் தான் நீங்கள் வந்த நேரத்தில் ஒரு கருத்துண்டு சொல்லியிருந்தீங்க. நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய ஒரு ப்ராஜெக்டாக தான் இந்த வரலாற்று மையம் என்ற ஒரு விஷயம் இருக்கின்ற ஒரு கருத்துண்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் கடந்த வாரம் வந்திருந்த உங்களை போன்ற வேட்பாளர்கள் 2 பேர் அதை மறுதளித்திருந்தார்கள். 2 அல்ல 3 பேர் மறுதளித்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை உங்கள் மீது தான் முன்வைத்திருந்தார்கள். எப்படி என்றால் குணசீலன் நாடு கடந்த அரசாங்கத்தில் போட்டியிடுவதற்கே தகுதி இல்லாத ஒருவர் என்கின்ற அளவில் தான் அவர்களுடைய கருத்து இருந்தது. அவர் யார் அதை சொல்றதுக்கு? அவருக்கு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கு என்ன அவர் எப்படி இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்ய முடியாது? முழுக்க தவறான ஒரு கருத்து. அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்றதுதான் இந்த வந்திருந்த 3 பேருடைய கருத்தாக இருந்தது. ஆனால் உங்களை பார்த்தா நீங்கள் இது 3வது முறை நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறீங்க. நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேணும். எவருக்கும் உரிமை கிடையாது. நீங்கள் நிற்கலாம் நிற்கக்கூடாது, நீங்கள் அதுக்குரியவர் உரியவர் இல்லை என்று முடிவெடுக்கிறது மக்களுடைய வாக்கு. மக்கள்லாம் அதை முடிவெடுக்க போயினா தேர்தலுண்ட இறுதி நாட்களில் நீங்கள் பார்க்கலாம் ஆர் சொன்னது சரி ஆர் செய்தது பிழைன்றது. முதலாவது விஷயம், எந்த ஒரு வேட்பாளரை தாக்கக்கூடாது. காரணம் என்னென்னா இது விடுதலைக்கான ஒரு அரசியல். நாங்கள் ஒரு விடுதலைக்காண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இனம். இந்த இனம் பட்ட துயரம் இந்த 21வது நூற்றாண்டில் மிகப்பெரிய அழிவை சந்தித்த இனம். நாங்கள் கடந்து போக வேண்டிய பாதம் நெடுந்தூரம். நாங்கள் அந்த பயணத்துக்காண்டி எங்களை கடந்த காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையின் அரைவாசி காலத்தில் நாங்கள் போராட்டத்துக்காகவே பயன்படுத்திட்டோம். இன்றைக்கு தாயகத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை விட்டு போகவில்லை. 10 வருஷமாக கடந்த 2009 முள்ளிவாய்க்காலில் இருந்து இன்று வரைக்கும் நான் நாடு கடந்த பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அது சாதாரண விஷயம் கிடையாது. 10 வருஷம்ன்றது இன்றைக்கு வர்ற வேட்பாளருக்கு ஒரு வருஷத்துக்கு அதுக்கு எவ்வளவு செலவு வரும் என்று அவர் வருங்காலத்தில் உணர்ந்து கொள்வினோம். தனக்குரிய பொருளாதாரம் எப்படி வேணும்? பொருளாதாரம் முக்கியம். அந்த பொருளாதாரத்தில் வீக்காக இருந்தால் நாடு கடந்த அரசாங்கத்துக்கு வேலை செய்ய முடியாது. காரணம் என்னென்னா இந்த குடும்ப நிலைமை, வேலை எல்லாமே இருக்க வேணும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் டைம். அது இல்லாமல் நான் வந்துட்டேன், நான் எம்பி, நான் இருக்கிறேன்னு சொன்னால் சாத்தியம் இல்லை. எதிர்காலத்தில் காலம்தான் பதில் சொல்ல. நான் நினைக்கிறேன் தனுஷன் வந்திருக்கிறார், பார்க்கல சந்தோஷமாக இருக்கும். ஒரு இளையோர் வந்திருக்கிறார். இப்போ இவர் 3 விஷயம் சொல்லியிருந்தார். பொருளாதாரத்தில் சரியாக இருக்கணும், அப்போ தான் வேலை சரியாக இருக்கணும், இதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் நாடு கடந்த அரசாங்கத்தில் வேலை செய்ய முடியுமாண்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் சரியாக இருக்கான்றது உண்டு. அடுத்து என்ன நோக்கத்துக்காக இந்த முறை தேர்தலில் நீங்கள் போட்டிடுறீங்க? நான் இந்த முறை நாடு அரசாங்கத்தில் தேர்தல் போட்டியது காரணம் உண்மையாக நாடு அரசாங்கம் தமிழீழம் சார்ந்து தான் செயற்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் நாடு தமிழ் அரசாங்கத்தில் இப்போ செயற்பட்டு கொண்டு இருக்குது. ஆனால் செயற்பட்டு கொண்டிருக்கிற வேகம் காணாது. அதுக்குரிய அரசியல் ராஜேந்திர அரசியலை முன்னேற்றாக்களும் இன்னும் தேவைப்படினோம். செய்கிறாங்க, ஆனால் அது காணாது, வேகம் காணாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சிங்கள அரசாங்கத்தையும் தமிழற்ற அரசியலை, நீங்கள் சிங்கள அரசாங்கத்தில் அரசியலையும் தமிழற்ற புலம்பெயர் தமிழற்ற அரசியல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விதத்துக்கும் காணாது. ஏன்னா உண்மையாகவே அந்த அரசியல் அறிவுள்ள ராஜேந்திர ரீதியாக போகிற அறிவுள்ள ஆட்கள் உண்மையாக பற்றாக்குறையாக இருக்குது. செய்கிறாக்கள் செய்து கொண்டிருக்கா, அதுக்கு மேலே அவங்க செய்கிறதுக்குரிய அவங்களுக்குரிய கால சூழ்நிலை இல்லாமல் இருக்கு. ஆனால் படியா நான் இதுவரைக்கும் இருந்த அமைச்சர்கள் அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற நாடு கடந்த அரசு அவையெல்லாம் செயல்பட இல்லை. அவை அதுக்குரிய தகுதி நிலையை கொண்டவர்கள் இல்லை என்று சொல்றீங்களா? இல்லை, தகுதி நிலையை கொண்டவில்லை. நான் இப்போ என்ன சொல்ல வரேன் என்றால் செய்கிறாங்க, ஆனால் அந்த வேகம் காணாது. அவைகள் செய்யக்கூடிய வேகம் காணாது. என்ன பிரச்சனைனா உதாரணத்துக்கு ஓகே, இப்போ ஒரு 3-4 பேரான இருக்கணும். இப்போ ஒரு அமைச்சருக்கு தானே இப்போ ராஜேந்திர ரீதியில் இப்போ அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் எடுக்கணும்னால் அதுக்கு 1-2 பேர் இருக்கிறாங்க. அப்படித்தான் போய்கொண்டிருக்கு. இல்லை, இந்த வேகம் காணாதுன்றதுக்கு என்ன காரணம்? அது என்ன வேகம் காணாதுன்னு எதை சொல்றீங்க? என்ன காரணம் அதுக்கு? வேகம் காணாதுன்னா அதை நாங்கள் ஆட்களை பார்த்தேன். அரசியல் அரசியல் ரீதியாக குறிப்பிட்டாக்கல. இப்போ அந்த இடத்துக்கு சில விட இப்போ ஓகே எக்ஸ் என்ற ஒருத்தர் இருக்கிறார், அவற்ற இடத்தை தான் நீங்கள் நிரப்ப போறீங்க. நீங்கள் ஆட்கள் கூடி போகல. இல்லை, அவற்ற இடத்தை நான் நிரப்ப வரல, அவருக்கு பக்கபலமாக தான் நான் வர போகிறேன். அதுக்கே நீங்கள் எம்பி ஆனு, நீங்கள் ஒரு தொண்டராக இருந்து செய்யலாமே. இல்லை, தொண்டராக இருந்து நாங்கள் செய்கிறது. இப்போ நாங்கள் தொண்டராக இருந்து இப்போ நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நான் இப்போ கடந்த 5 வருஷமாக இருக்கிறேன். நாங்கள் தொண்டராக இருந்து செய்து கொண்டு தொண்டராக இருந்து நீங்கள் செய்கிறீங்க. உங்களை வழி நடத்துறதுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தேர்தலில் நிற்கணும். இப்போ நாங்கள் தொண்டராக இருந்து நாங்கள் எங்கள் அரசியல் செயற்பாடை செய்கிறதுக்கும்
நாங்கள் வேட்பாளராக நின்று நாங்கள் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நாங்கள் தொண்டராக நிற்கும் போது வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்து இதுக்கு மேலே வந்து நாங்கள் போய் வந்து எங்களோட அரசியல் நகர் வந்து செய்யலாம். அதுக்கு அந்த உறுப்பினர்கள் விடீனம் இல்லையா அவங்கள? அதுதான் அவங்களோட என்ன அவங்களோட கட்டமைப்பு அப்படித்தான். இப்போ நீங்க ஒரு நாடு கடந்த அரசாங்கம்ன்றது மக்களுக்கான அமைப்புன்றது மக்களுக்கான அரசாங்கம் நீங்க தான் சொல்றீங்க. இப்ப மக்கள்ல ஒருத்தனா நீங்க சொல்லக்கூடியதை கேட்க வேண்டியதானே மக்கள் பிரதிநிதிகளாக அவர்களுடைய வேலை. ஆமாம். இப்ப அப்ப அதை செய்யத்தானே வேணும். நாங்கள் வந்து இப்ப செயற்பாட்டாளர் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஓகே, என்னென்ன விஷயம் இருக்கு, என்னென்ன செய்யுங்கன்னு சொல்லி அவங்க போய் அவங்க மேலிடத்துல அவங்க கம்யூனிட்டி ஒன்று கூடும், அவங்க அதுல கோரிக்கை வைப்பாங்க. மற்ற அவங்க சொல்லுவாங்க என்னென்ன செய்யுங்க என்றால் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஓகே என்னென்ன விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம், என்னென்ன விஷயத்தை செய்யணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து செய்கிற வந்து அவைகளுக்கு உதவி செய்கிறோம். உதாரணத்துக்கு ஓகே இப்போ எம்பி மேலே மீட் பண்ணுறேன்றால் ஒரு செயற்பாட்டுக்கு உதாரணத்துக்கு காணாமல் போன ஆட்கள் எங்க அவைகளுக்கு நீதி வேணும் சொல்லி அதை வந்து இந்த பிரித்தானியா பாராளுமன்றம் அதை இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட கோரிக்கைகள் வருது, அந்த கேபினெட்டுக்கு போகுது, அவை வந்து திருப்பி உங்களுக்கு அதைத்தானே நீங்களும் செய்ய போகிறீங்க தெரிவாகி வந்தால். இல்லை அவர் இப்போ என்ன பிரச்சனை என்றால் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் போதுதான் எக்ஸாண்ட் இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்களா என்றால் இப்போ நானும் ஒரு உறுப்பினராக போனால் அவருக்கு ஒரு பக்கபலமாக போயிருக்கும் அவருக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் சொல்கிறேன். இப்போ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 32 உறுப்பினர்கள் வைங்க. அந்த 32 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட வேண்டாம். அந்த 32 உறுப்பினர்களும் சேர்ந்து வேலை செய்யணும். நீங்கள் அந்த 32 ஒன்றாத்தான் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் 33 போக இல்லை. ஆனால் அந்த 32ஓட நீங்கள் ஒரு மக்கள் ஒருத்தனா தொண்டனான்னு நீங்கள் வேலை செய்ய நீங்கள் 33ஆவதா நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த 32 ஒன்றுக்குள்ளே தான் வேற நீங்கள் விரும்புறீங்களே ஒழிய 33 பலம் சேர்க்கிற மாதிரி எங்களுக்கு அது தெரியலையே பார்க்க. இல்லை 32 பேருக்குள்ள நீங்கள் சொல்கிற மாதிரி 32 பேருமே ஒரே செயற்பாட்டாங்க செய்யலை நாடுந்த அரசாங்கத்துக்குள்ள. ஏன்னா பல அமைச்சுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு விளையாட்டுத்துறை அமைச்சு இருக்குது, பெண்கள் நல அமைச்சு இருக்குது, மாவீர குடும்ப நல அமைச்சு இருக்குது, அதே மாதிரி வெளிவிவகார அரசியல் ரீதியாக வெளிவிவகார அமைச்சுகளும் இருக்குது. அமைச்சும் இயங்குதா? இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. அதில் எந்த குறையுமே இல்லை, உங்களுக்கு திருப்தியாக? குறை இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ அவங்க இயங்குற வேகம் காணாது. அதுக்கு இளையவர்கள் வேணும். இளையோர் எங்களை போன்ற இளையோரும் வேணும். அது அவங்களுக்கு பலன் சேர்க்கறதுக்கு இளையோரும் வேணும். நாங்கள் உள்ள போய் நிற்கும். இல்லை இப்போ என்னுடைய கேள்வி ஒன்று நேரடியாகவே கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க முன்னாள் எம்பிக்கள் வந்து இயங்குற வேகம் காணாதுண்டு. அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது அவன் இந்த வயசுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அல்லது உங்களை மாதிரி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். வயசு ஒரு காரணம், அவரோட குடும்ப சூழ்நிலை ஒரு காரணம். என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ குணசீலன் நீங்கள் வரலாற்று மையத்தில் உங்களோட பேரையும் ஐயா சொல்லியிருந்தார். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஐயாவை இந்த தேர்தலில் கேட்கறதுக்கு கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு அனுபவம் இருக்குது, நிறைய தளத்தில் பயணித்திருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கும் இல்லை. ஆனால் தனுஷன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், வேகம் போதாது அதுக்கு இளையவர்கள் வேண்டும் என்று. ஐயாவை அனுபவம் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் கொண்டாடுங்க, என்ன காரணம் அதுக்கு? இல்லை இளையவர் ஒருத்தரை கொண்டு வந்துருக்கலாம். இவர் தம்பி சொன்ன விஷயத்துக்கு வாரம் வேகம் 10 ஆண்டு சொல்கிறேன். நீங்கள் முதலாவது ஒரு விஷயத்தையே புரிஞ்சோடல இல்லை. அவர் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு எம்பியாக இருக்கிறார். நாடு கடந்த அரசாங்கத்தில் இந்த அவையில் வேற தெரிவு செய்தாச்சு. உங்களுக்கு தெரியுமா? அது வேல்ஸில் பிரதித்துவப்படுத்துறதா செய்தாச்சு. அவர் இன்றைக்கு ஒரு எம்பியாக தான் இருக்கார். நீங்கள் சொல்ற 32 33 அவர் வரை இல்லை. அவர் ஆல்ரெடி இந்த பிரித்தானியாவில் முதலாவது தெரிவு அவரை தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. எம்பியாக இன்றைக்கு அவர் இருக்கிறார். வேல்ஸை அவர் பிரதித்துவப்படுத்துறதால போட்டி இல்லாமல் வரப்பட்ட 2 பேர் தெரிவாயினார். அமர்நாத் ஐயாண்ட ஒரு ஆளும் இந்த தம்பியும் தெரிவாயிருக்கிறார் ஸ்காட்லாண்டில். அவர் சொல்ற வேகம் நாடு கடந்த அரசாங்கத்துக்கு பிள்ளைக்கு வயசு 10, 50 வயசு இல்லை. இப்போ பிறந்தது 10 வயசு, இப்போ நடக்க வலிக்கிட்டு பள்ளிக்கூடம் போகுது. நீங்கள் வழியாக பிரிஞ்சு வரணும். ஒரு பிள்ளை பிறந்தா ஸ்ட்ரெயிட்டாக போய் எல்லாத்துலேயும் பங்கு பெற்றலாம். அதுக்கு பரிமாணங்கள் இருக்கு. ஒவ்வொரு கட்டம் அண்டே 10 வயசுலாம் அது நிற்கிது. 10 வயசுல அது மிகப்பெரிய சாதனையில செய்து போட்டு தான் நிற்கிது. நான் உங்களுக்கு வேணும்னா எழுத்து மூலம் என்னட்டு இருக்கு நான் தாரேன், நீங்க போடலாம். அது செய்த வேலை திட்டங்கள். ஆனால் இந்த தம்பி சொல்ற விஷயம் ஒன்று என்னென்றால் வேகம் 10ஆது. அவர் ஒரு ஸ்பீட்டுக்கு நான் ஓட மாட்டேன். வடியா பிரிஞ்சு வரணும். எனக்கு வயசு 45 வயசு 47 வயசு, அவருக்கு 25 வயசா இருக்கட்டும். என்னை வேற ஓட விட்டா நான் ஓட மாட்டேன். ஆனால் அவர் ஓடுவார், நானும் அவரோட இருந்தால் தான் 2 பேரும் சேர்ந்து ஓடலாம். ஆனால் தேசிய தலைவர் சொன்ன மாதிரி இளையோர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து போராடணுன்ற விஷயத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அவர் நல்ல நோக்கத்துக்காண்டி தான். அதுக்கு என்னண்டா நீங்கள் சொல்றது வந்து இவர் வந்து இவ்வளோ வயசு போனே இவர் நிற்கிறான்னு நீங்கள் சொல்லி ஒன்று கேட்குறீங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ வேகங்கானி நான் இளையோர்கள் மட்டும் இங்கே புதுசாக வந்து நின்று கொண்டு ஒரு அரசாங்கத்தை கட்டியமைச்சு எங்களோட ராஜதந்திர அரசியலை வந்து கொண்டு போயிடாது. ஏன்னா அனுபவம் சார்ந்த ரீதியான ஆட்களும் எங்களோட இருந்தால்தான் இளையரோயை நாங்கள் அதை முன்னெடுத்து கொண்டு போகலாம். இப்போ இவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாருன்னா 10 வயசு தான் ஆகியிருக்கு, அந்த வேகத்தில் ஓட முடியாது, நேரம் வேணும், தாமதம் எடுக்கும் என்றதை அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இப்போ இவர் சொல்கிறார் 10 வயசு தான் ஆகியிருக்கு நாடு கடந்த அரசாங்கத்துக்கு, இன்னும் காலம் எடுக்கும், இந்த வேகத்தில் இப்படித்தான் போக முடியும், நாங்கள் இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தியோ அல்லது ஒரு இந்த வேகத்தில் போய்த்தான் நாங்கள் அடைய முடியும் என்ற ஒரு கருத்தோடு அவர் முன்வைக்கிறார். உங்களோட வேகத்துக்கு ஓட முடியாதுன்றதை சொல்கிறார். இப்போ இப்படியே போகிறதுக்கு நாங்கள் விட்டு பொறுத்திருந்து பார்த்தா என்ன 10 வருஷம் தான் போயிருக்கின்ற அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வேகத்தில் இந்த வேகத்தில் போய்கொண்டு தான் இந்த வேகத்தில் இப்போ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு இளையோராய் நாங்கள் வந்தால் இன்னும் வேகம் கூடும்.
ஏன் நான் அதை சொல்ல வரேன்டா உங்களுக்கு அந்த வேகமே என் கூடுமென்னு சொல்ல வரேன்டால் நான் உண்மையாக நீங்கள் முதல் கேட்டது வந்து நான் ஏன் நிற்கிறேன்னு சொல்லி அதுக்கு நான் என்ன பதில் சொல்லல இன்னும் இப்போ நான் உண்மையாக அந்த நாடு நிற்கிறேன்னா அந்த நாடு தமிழ் அரசாங்கம் நான் பார்த்தாம இப்போ எல்லா அமைப்புகளோட நான் வேலை செஞ்சேன் நான் கடைசி எந்த அமைப்போட வேலை செஞ்சேன்னா இந்த எல்லா அமைப்புகளையும் பார்த்ததில் வந்து நாடு அரசாங்கம் தான் ஆக்கப்பூர்வமான ராஜதந்திர அரசியலை வந்து புலம்பெயர் பிரித்தானியாவில் வந்து நான் பார்த்ததில் செஞ்சு கொண்டு இருக்கு உண்மையாகவே ஆக்கப்பூர்வமான அமைப்பு இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கு ஆனால் அந்த ஆக்கப்பூர்வமான வேலைகள் திட்டங்களுக்கு வந்து உண்மையாகவே அந்த செயற்பாட்டாளர் நாங்கள் செய்கிறத விட உள்ளுக்கு இருந்து சில விஷயங்கள் வந்து எங்களால் செய்ய முடியாது. செயற்பாடாக தனியாக இருந்தால் சில விஷயங்கள் செய்ய முடியாது. அப்போ அதுக்கு நாங்கள் தேவைப்படுது என்னென்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் மென்மேலும் வலுப்படுத்துறது. உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஒரு இளையோராக வந்துட்டு நீங்கள் அதை அவர்களை பாராட்டி அவர்களை உத்வேகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது கேட்கல. எனக்கும் அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் தனுஷன் கடந்த காலத்தில் இதே நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தின் மீது அதிருப்தி கொண்டு அந்த அலுவலகத்தினுடைய கண்ணாடிகளை கூட தாக்கியதாக ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்கிறீங்களா? அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் என்னத்துக்காக நடந்தது? தனுஷன் 4-5 பேர் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ தனுஷன் என்ன உண்மையாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து இந்த தனுஷன் ஒருத்தனை தான். நீங்கள் எண்டையே கூடி போயிட்டு கேட்டு தனுஷன் இப்படி ரோட்டில் அடிபட்டவர் ரெண்டாலும் சரியோ டிஜிடி வாரம் ரெண்டாலும் உடனே என்னத்தான் சொல்லுவாங்க. இப்போ அப்படிதான் அது நீங்கள் இல்லைன்றீங்க? இல்லை, நான் இல்லை. இப்போ என்னென்றால் இதில் வந்து என்ன பிரச்சனைனா இப்போ அது வந்து எல்லாரும் என்ன கேட்டவங்க இது. அப்போ நான் என்ன சொன்னேன்னால் ஓகே கேமரா இருக்குது, வெளியில் கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அப்படி ஒரு விஷயம் வந்து நான் அதிருப்தி அடைஞ்சு நான் வந்து அதை உண்மையாகவே அடிக்கணும்னு ஒரு நான் செஞ்சுருந்தேன் அவையில் வந்து எனக்கு இதெல்லாம் சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம் இந்த நாட்டில். அப்போ அதையும் செய்யலைன்ற ஒரு கேள்வி இருக்குது தானே. எல்லாரும் அதை கேட்குறேன். உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தோடையும் உங்களுக்கு அதிருப்தி எதுவுமே இருக்கல? இல்லை, முரண்பாடு இருந்தது. நாங்கள் முரண்பாடு இப்படித்தான் இந்த சில விஷயங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்ல போனால் அந்த வாலண்டியர் அதாவது செயற்பாட்டாளர் விண்ணப்ப படிவம் வந்து இவையில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகள் போட்டு முன்னாள் இந்த எம்பி மேலே கொஞ்சம் கட்டுப்பாடு போட்டு கையெழுத்து. என்னென்ன கட்டுப்பாடு என்னென்றால் இப்போ அதுக்கு இப்போ நாங்கள் வந்து அவையில் வைக்கிற மக்கள் சந்திப்பில் மீட்டிங்கில் வந்தால் ஒன்றை சொல்கிறேன் சரி, மீட்டிங்கில் வந்தால் இப்போ அவையில் என்ன செஞ்சாலும் எதிர்த்து பேச இயலாது என்ற ஒரு கட்டுப்பாடும் அதில் இருந்தது. அது எழுத்துல எல்லாம் கொடுத்துருந்தோம், இருந்தது. அப்போ அதை நாங்கள் முரண்பட்டு நாங்கள் இப்படியெல்லாம் செய்ய இயலாது. எம்பி மேலே நீங்கள் எதிர்த்து பேச இயலாது அங்கே போராக்கள் அப்படி ஒன்று இருந்தது. வாலண்டியராக பதவி செஞ்சால் அப்போ நான் நேர கட்டினான். ஒரு ஜனநாயக அமைப்பு ஒரு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் அப்படி ஒன்று இருந்திருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இப்போ என்னன்னா இவர் சொன்ன நாடு கடந்த அரசாங்கத்தின் வேல்ஸ் எம்பி நீங்கள் அதை பதிவு செய்யல. இப்போ நான் என்ன பிரச்சனை என்று சொல்கிறேன். நான் தனுஷன் அதை முடிக்கட்டும் சொல்லுங்கள். பதிவு செய்கிறீங்க என்றால் இந்த விஷயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த நாடு தர அரசாங்கத்தை வந்து பழைய இதில் நடந்த விஷயங்கள் இருக்குத்தானே, குறைபாடுகள் தவறுகள் இருக்குத்தானே, அதெல்லாம் வந்து நாங்கள் நிவர்த்தி செஞ்சு இந்த நாடு தமிழ் அரசாங்கத்தை ஒரு நேர்த்தியான கட்டமைப்பை நாங்கள் கட்டி எழுப்பி எங்களோட ராஜதந்திர அரசியலை புலம்பெயர் பிரித்தானியில் புலம்பெயர் இதில் வந்து ராஜதந்திர அரசியலை கொண்டு போகிறதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் வந்து ஐயாட்ட ஒருக்கா கேட்கலாம், மயில்வானம் ஐயாட்ட கேட்கலாம் நினைக்கிறேன். அவர் பல தளத்தில் வேலை செய்திருக்கார், அதுவும் குறிப்பாக தமிழ் மக்களை தாண்டி வேலை செய்திருக்கிறார். ஐயா, எனக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து வேறுபாடு வேறு இருக்கலாம், அது ஜனநாயக உரிமை. நான் உங்களுடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணுமன்றும் இல்லை, என்னுடைய கருத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணுமன்றும் இல்லை. தனுஷன் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார், எழுத்தில் வாலண்டியராக நாடு கடந்த அரசாங்கத்தில் வாலண்டியராக சேரணுமெண்டா எழுத்தில் இருக்குது, நாங்கள் கையெழுத்து வச்சு கொடுக்க வேண்டியிருக்குது, எம்பி மாருக்கு எதிர்த்து நாங்கள் கதைக்க முடியாது. இல்லை இல்லை ஐயாட்ட கேட்போம், அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் ஐயா பார்க்குறீங்க. ஐயா வந்து இப்போ வந்து வேட்பாளர், ஐயா அதில் எம்பியா இருக்கே இல்லை, இது நான் தான் பொருத்தமாக இருக்குன்னு சொல்றது. ஏனென்றா நான் கடந்த காலத்தில் இருந்தபடியா படிவம் இருந்தால் கொண்டு ப்ரூவ் பண்ணுங்க, நீங்கள் ஆதாரம் இல்லாத பதிவு செய்யாதீங்க. இவ்வளவு பேர் பார்க்குற தொலைக்காட்சியில வந்து எம்பி தான் சொல்றாரு. நான் சொல்றது படிவம் எழுத்துல கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாண்டு ஒரு போதும் எழுதி கொடுக்க இல்லை. உங்களுக்கு முன்னால் இருந்த ஒருத்தர் சொல்றாரு, அதுதான் நான் இப்ப ஓராக்கின்ற கருத்து ஒரு விதமா இருக்கும். நான் இதை சரி, இப்ப நான் ஒரு பொதுமகன், நான் ஒரு குணசீல, நான் ஒரு பொதுமகன், சரியா? பொதுமக்கள் சார்பா தான் இதுல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க, யாரை நான் நம்புறது இல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, தம்பி வந்து வாலண்டியர்ஸா இருந்துதான் இன்றைக்கு அதை உள்வாங்கித்தான் உள்ள வந்திருக்கிறார். அப்ப அவர் சொல்றதை நான் நம்பலாமே ஒரு பக்கம்? அது சொல்றதை கேளுங்க, அவர் எதையுமே குற்றம் சொல்ல இல்ல. கேளுங்க, சொல்றாரு அது குற்றச்சாட்டா தானே, குற்றச்சாட்டா சொல்ல இல்ல, கருத்து முரண்பாடா தான் அவர் சொல்றார். இது கருத்து முரண்பாடா, இது குற்றச்சாட்டா? நீங்களே சொல்லுங்க. அவர் இப்ப நீங்க கேட்ட நீங்கள் அங்க ஏதாவது பிரச்சனை இருக்காண்டு அவர் சொன்னவர் தனக்கு கருத்து முரண்பாடுகள் நிறைய இருந்தது. சரி, அதுக்கு ஒரு வசனம் தான் அவர் சொன்னவர் உங்களுக்கு. அதாவது வந்து நாடு கடந்த அரசாங்கத்தில் அங்க போய் இருந்த கூட்டத்தில் கேள்வி. சரி, நீங்க சொல்ற பாதைக்கே நான் பாருங்க, கருத்து முரண்பாடு சொல்றீங்க. இது கருத்து முரண்பாடுனாலும் இது ஜனநாயக ரீதியாக இது சரியானதா?
ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. நாடு கடந்த அரசாங்கம் ஒன்றுதான் பிரித்தானியாவில் கதவை திறந்தபடி இருக்குது. எந்த நேரமும் எந்த மக்களும் வந்து பேசி கதைச்சு போகக்கூடிய ஒரே ஒரு ஜனநாயக கட்டமைப்பு அங்க இருக்குது. நீங்க அப்படி சொல்றீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சிலரை குற்றச்சாட்டை முன் வச்சு உள்ள போறதுக்கும் பிரச்சனை இருக்கு, வெளியில ஐபிசி தமிழுக்குள்ள நான் வந்துட்டு இந்த கதவை நான் கேட்டு தான் திறந்து உள்ள வரணும். இந்த கதவை நீங்க ஒரு தனியார் நிறுவனம், நீங்க ஒரு நாட்டின் அரசாங்கம். அதைத்தான் புரிஞ்சோம். அரசாங்கத்துக்கும் தனியார் நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு அவைக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடை மீறக்கூடாது. வரும் நீங்களும் ஒன்று சொல்றீங்க உங்களோட கட்டுப்பாடு எதுவுமே பிழை இல்லை குணசேகரன், அதை ஏற்றுக்கொள்ளலாம். உங்களோட கட்டுப்பாடு ஒரு நாடு கடந்த அரசாங்கம் என்றது உங்களுடைய கட்டுப்பாடு நீங்க சொல்றீங்க. ஆனா அது மக்களுக்கான அரசாங்கம். இப்ப என்னுடைய கேள்வி, இவர் ஒரு கருத்தொண்ட முன்வைக்கிறார். நீங்க சொல்ற பாதையிலேயே வாருங்க, குற்றச்சாட்டுன்னு கூட வேணாம், ஒரு கருத்தை சொல்றார். இப்படியான ஒரு விஷயம் ஒன்று இருந்தது, அதுல தனக்கு அதிருப்தி இருந்தது என்ற ஒரு கருத்தை சொல்றார். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, அவர் சொல்ற அந்த கருத்து ஜனநாயக ரீதியாக இது மிக முக்கியமாக இது ஒரு ஜனநாயக நாடு. ஐயாவை நான் தான் கேட்க வழிகிட்டு பல தடத்துல வேலை செய்யக்கூடிய ஜனநாயக நாடு. அப்படியான ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்றது எந்த அளவு தூரம் ஜனநாயகம்? ஒருபோதும் இல்லை. இது வந்து நீங்க எத்தனை தரமும் அங்க வந்து கேள்வி கேட்டு ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் அந்த ஆபீஸுக்கு வந்தீங்களா குறைஞ்சது 100 இருந்து 150 பேர் வருவீங்க. ஒரு நிமிஷம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், நீங்க செய்யலாம் என்று சொன்னா உங்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் அல்லது இது போன்ற அனுபவங்கள் இருக்கலாம். நீங்கள் நாடு கடந்த அரசாங்கத்துடைய அலுவலகத்துக்கு நீங்க போயிருக்கலாம், உங்களுக்கு கேள்விகள் கேட்பதற்கான உரிமைகள் கிடைத்திருக்கலாம், மறுதளிக்கப்பட்டிருக்கலாம். எனவே உங்களுடைய அனுபவங்கள் கேள்விகளோடும் நீங்க இணைந்து கொள்ளலாம். அழைப்பில் ஒருத்தர் வந்திருக்கிறான்னு சொல்லி நினைக்கிறேன், அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும். வணக்கம். வணக்கம். அடியன் புதியவன். யார்கிட்ட கேள்வி அல்லது என்ன கருத்து மிக சுருக்கமா சொல்லுங்க புதியவன். கேள்வி என்ன கேள்வி ஒன்றும் இல்ல. நான் ஒரு காணொலி கேட்டேன். இந்த காணொலியில சொல்லப்பட்ட 2 வசனத்தை நான் தாரன். அதாவது நாடு கடந்த அரசாங்கம் என்ன செய்தன்னு சொல்லி அங்கே உள்ள இருந்தவர் சொல்லி இருக்கிறார். நான் பதிவு செய்து வச்சுக்கிறேன். கரெக்டா? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, நீங்க சுருக்கமா சொல்லுங்க. கேளுங்க, நான் தாரேன். ரெக்கார்ட் பண்ண பதிவை போட போறேன். ரெக்கார்ட் பண்ண பதிவு கொஞ்சம் ஐயா, அதை நீங்க சொல்ல முடியுமா? என்னடா அந்த ஒலி அளவு தெளிவில்லாம இருக்கு, நீங்க சொல்ல முடியுமா புதியவன்? புதியவன் நான் நினைக்கிறேன் உங்களுடைய அந்த நீங்க பிளே பண்ற அந்த ஆடியோ உங்களுக்கு கேட்க முடியாமல் இருக்கு. அது நீங்க உங்களுடைய வாயால நீங்க சொன்னா பொருத்தமா இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். எனவே உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, நான் சொல்றேன், எனக்கு எந்த இதுவும் இல்ல. எங்களுக்குள்ள பிரச்சனை தீர்த்தாத்தான் நாங்க அரசாங்கத்தை. சரி, இப்ப அந்த ஒலிப்பதிவுல இருந்த விஷயத்தை என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொன்னால், நாடு கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் சபாநாயகர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றார்? அங்கே தங்களுக்கு தும்புத்தடி எடுத்து அடிக்க வந்தவங்க அவர்களுக்கு பிடிக்கமில்லாதவர்களை ஒரு குடும்பத்தினர் போயும் அங்கே அவர்கள் கேள்வி கேட்டதற்கு அவர்களை தும்புத்தடி கொண்டு அடிக்க வலித்ததாகவும் அதை பற்றி பிரதமருக்கு எழுதியும் ஒரு வருஷமாயும் பிரதமர் பதில் கூறவில்லை. சில இதுவே மௌனம் சாதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த கேள்விக்கான பதில் இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து கேட்க காத்திருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய கேள்விகளோடு வாருங்கள். செய்திகளுக்கு அப்பால் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் வினாக்களுக்கான விடைகள் கிடைக்கின்ற வரைக்கும் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் சந்திப்போம். காத்திருங்கள். விளம்பர இடைவெளியை தொடர்ந்தும் விடைகளை தேடி வினாக்களோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய தேர்தல் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய திரு தனுஷன், அதே போல திரு மயில்வாகனம், திரு குணசேகரன் ஆகிய 3 பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பதில்கள், அவருடைய கேள்விகளோடு நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விளம்பர இடைவெளிக்கு போகிறதுக்கு முதல்ல புதியவன் என்ற ஒரு நேயர் வந்திருந்தார். ஒரு ஆடியோ போடுறதா சொல்லியிருந்தார். ஆனால் அதில் இந்த கருத்தை சொல்லியிருந்தார். முன்னாள் சபாநாயகர் தொடர்பாக கடந்த காலங்கள் விமர்சனங்கள் அதெல்லாம் இருக்கு. கருத்துண்டு அவர் சொல்லியிருந்தார். தும்புத்தடியால் அடித்தார்கள், அப்படியான விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கின்ற ஒரு கருத்துண்டு அவர் முன்வைத்திருந்தார். இது போன்ற குற்றச்சாட்டுகள் பல நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகிகள் மீதும் சரி, இப்போ தேர்தல் ஆணையம் மீதும் முன்வைக்கப்படுறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. குணசேகரன், நீங்கள் கூட தேர்தல் ஆணையம் மீது கொஞ்சம் அதிருப்தியோடு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் அண்மை காலத்தில் 3 பேருடைய பேர்களை நீக்கி இருக்கு. அவர்கள் நம்முடைய தேர்தல் அகிலன், சிவானி, அதே போல் தர்மன் என்று அழைக்கக்கூடிய சுந்தரலிங்கம், கணேசலிங்கம், இந்த 3 பேருமே இந்த தேர்தலில் வந்து நிற்க மாட்டினம் அல்லது நிற்பதற்கான தகுதி இழந்திருப்பதா நீக்கப்பட்ட பேர்கள் வந்திருக்கு. ஆனால் முதல் ஒன்றில் வந்திருந்தது பேர். இது வந்து நீங்கள் இந்த கேள்வியை வந்து
என்ன பொறுத்தளவில் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கறதான் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கேண்டிடேட், நான் இதுக்கு ஆன்சர் பண்ணுறது அழகாக இருக்காது. ஏன்னா அது ஒரு நாடு கடந்த அரசாங்கத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. அது தன்னிச்சையாக அவர் இயங்கக்கூடிய மாதிரி தான் பிரதமர் அமைச்சிருக்கிறார். தேர்தல் ஆணையகம் தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு. ஆனபடியாக நாங்கள் அதோட தலையிடையில்லாத என்னென்னா அது தனிப்பட்ட அவைதாண்டை முடிவெடுக்கிற ஒரு ஆக்களாக இருக்கணும். அதுக்குள்ளே அது இப்போ 3 பேரை இடநீக்கி இருக்கணும். அந்த பணம் சரியான நேரத்தில் கட்டுப்படையில்லை என்று சொல்லி சில குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து அதுக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அவர்களை நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க அந்த 3 பேரையும். ஏனென்றால் இப்போ தேர்தல் ஆணையகம் செய்ததை சரின்றீங்களா தப்புன்றீங்களா? அதை நான் முடிவாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் தேர்தல் ஆணையத்துக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சில விதிமுறைகளும் இருக்குது. அந்த விதிமுறைகளை அவை கையாண்டு தான் செய்யணும். நான் நினைக்கிறேன் அவை காலப்போக்கில் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அதை பரிசீலித்து அவையை மீண்டும் இணைச்சு கொள்வீனம் என்று தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ தேர்தல் ஆணையரோடு நாங்கள் சற்று நேரத்துக்கு முன்னர் தொடர்பு மேற்கொண்டிருந்தோம். அந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால், இவர்களுக்கு 3 முறை பணம் அவர்கள் கட்டுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. அதில் ஒருத்தர் மாத்திரம்தான் 250 பவுண்ட்ஸை செலுத்தி இருக்கிறார். மற்ற 2 பேருமே எந்த பணத்தையும் செலுத்தியதற்கு அது தவறு. ஏனென்றால் ஒருவர் முற்றாகவே அங்கே பணம் செலுத்தி விட்டார். மற்ற இருவரும் அதாவது பகுதி பணம் தான் கட்டியிருக்கிறார்கள். ஆகவே இது நாடு கடந்த அரசாங்கத்தில் பணம் கட்ட முடியாமல் ஒரு வெளியே போகிறன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்துதே மினிமம் பேமெண்ட் எதுவுமே வரையில் என்று உறுதிப்படுத்துகிறார்கள். ரைட். தேர்தல் ஆணையகம் இந்த 3 பேரோட ஒருவரோட கதைச்சிருக்கணும், மற்ற 2 பேரோடையும் கதைக்க இல்லை. நேரடியாக அவருக்கு ஃபோன் பண்ணி கதைக்கவும் இல்லை. இமெயில் இருந்தால் அவை ஆதாரம் காட்டட்டும். இதுக்கு நாடு கடந்த அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தேர்தல் ஆணையகம் செப்பரேட்டாக தான் இயங்குது. அவர்கள் அதுக்கான ப்ரூஃப் இருந்தால் நாங்கள் இவருக்கு இமெயில் அனுப்பினாங்கள் அல்லது அவர்களோட கேள்வி என்னென்னா, தேர்தல் ஆணையத்திட்ட போய் நீங்கள் மனுவை கொடுத்து உங்களோட பணத்தை கட்டி இந்த தேர்தலில் போட்டிடணுமா? தேர்தல் ஆணையம் உங்களை தேடி பணத்தை கட்டுங்கய்யான்னு கேட்டு உங்களை தேர்தல் இதுதான் அங்கே உள்ள பிரச்சனை. என்னென்னா தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை கொடுக்கும், இந்த காலத்துக்குள்ள பணத்தை கட்டுங்க. அப்படித்தான் சொல்லி 3 தரம் கொடுத்தமாண்டு இல்லை, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. காலம் கொடுக்கப்பட்டா அந்த காலத்துக்குள்ள பணத்தை கட்ட சொல்லி இப்போ ஒருவருக்கு பணம் கட்ட முடியவில்லை. ஒரு சாதாரணமா இப்போ ஒரு மனிதன் இந்த நாட்டுக்குள்ள ஒரு 6 மாசம் 7 மாசமானவருக்கு 1250 ரூபா கட்டுறன்றது சாதாரண விடயம் கிடையாது. 1350 ரூபா கட்ட வேணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வேட்பாளர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் 2 தரத்துக்கு மேலே நாடு கடந்த அரசாங்கத்தோடு இருந்திருக்கிறார். அவர் வேலைப்பழு காரணமாகத்தான் அவர் அதுக்குள்ள கட்ட முடியாம போனார். வேலைப்பழு இருந்ததுன்னா நாளைக்கு அவர் பணம் கட்டுறதுக்கே அவருக்கு முடியல. என்னன்னா அவர் நாடு கடந்த அரசாங்கத்தில் மட்டுமே இயங்க இல்லை, அவர் பல வேலை திட்டங்களை இயங்கி கொண்டிருக்கார். அந்த விடுதலை சார்ந்து சரி, நல்ல விஷயம். அந்த தளங்களில் இயங்கட்டும், இந்த தளத்தை வேறு ஆக்களுக்கு கொடுக்கட்டும். எல்லா தளத்திலையும் ஒருத்தர் தான் இயங்க இல்லை, தாராளமா கொடுக்கலாம். நாங்கள் அதாவது அவர் ஒரு அறிக்கையை சொல்லி இருக்கிறார், இளையோருக்கு தான் இடம் விட்டு தான் தயாரா இருக்கிறேன் எனி டைம், நீங்கள் வேறு யாருக்கும் சரியான ஆளுக்கு இருந்தால் கொடுங்கோன்னு சொல்லி. ஆனால் மக்கள் அவரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், நீங்க தொடர்ந்து இதில் நில்லுங்கோ. ஏனென்று சொன்னால் நின்றால் தான் இந்த நாடு கடந்த அரசாங்கம் சரியான வழிக்கு போறான்னு மக்கள் அவர் மேல் பிரஷர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகையால தான் அவர் திருப்பி கேட்கிறார், நான் அது வர்றதுக்கு தயார். இதுல தான் மக்களுக்கு ஒரு சந்தேகமும் வருது. என்னன்னு சொன்னா, நீங்க சொல்றாக்கள் எல்லாம் வரலாற்று மையம் சார்ந்து இயங்கக்கூடிய, இப்ப நீங்களும் வரலாற்று மையம் இப்படியான ஆக்கள் எல்லாரும் நீங்க நாடு கடந்த அரசாங்கத்துல அதையும் நீங்க சந்தேகப்படினும் தலைக்கும் வாளுக்கும் முடிச்சு போடாதேங்கோ. நாடு கடந்த அரசாங்கத்தின் வேலை திட்டம் வேற, வரலாற்று மையத்தின் வேலை திட்டம் வேற. நீங்க தான் சொன்னீங்க நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய ஒரு வேலை திட்டத்தில் ஒன்றுதான் வரலாற்று, அது வேற விடயம். நீங்க பேசுற விஷயம் இல்ல, அது எப்படி வேற விஷயமா இருக்கு, சில தெளிவுபடுத்துங்க. நீங்க தானே சொல்றீங்க ரெண்டையும். நான் கடந்த காலத்துல உங்களுக்கு சொல்லியிருந்த, நான் நாடு கடந்த அரசாங்கம் கொண்ட திட்டத்திலே ஒரு திட்டம் 15 திட்டம் கொண்டு வந்து அந்த திட்டத்தை தான் நாடு கடந்த அரசாங்கம் கொண்டு வந்தது. ஆனால் வரலாற்று மையத்தை அதை அமைச்சு முடிச்சது ஃபுல்லா போராளிகளும் மக்களும். அப்ப இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா கொண்டு வந்த திட்டம் நாடு கடந்த அரசாங்கம் மெகா ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்த திட்டம். ஆனா செய்து முடிச்சது மக்களும் போராளிகளும் அதை முடிச்சிடணும். இப்ப நீங்க வர்ற விடயம் மக்கள் பார்த்திருப்பீங்க, குணசீலன் பங்கு பற்றிய அந்த நிகழ்ச்சியினுடைய காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காட்சிகளுக்கும் இப்போ அவர் சொல்றதையும் பார்த்துருப்பீங்க. எது சரி எது தப்புன்னு நீங்க முடிவெடுங்க. நாங்கள் இதையும் சொல்றதா இல்லை. அழைப்பில் வந்திருக்கக்கூடியவர்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 யார் இது? நான் நீலன். ஈழன். கேள்வி என்ன யார்கிட்ட? குணசீலன் ஒரு டைம் ஒரு கேள்வி இருக்கிறது, தனுஷன் முதலாவது கேள்வி இருக்கிறது. சரி, கேள்வி ஒரு நேஷனல் மீடியால வந்திருந்து கொண்டு தனுஷன் இந்த கண்ணாடி உடைச்ச விஷயம் அவற்றை வாயாலே என்னோட ஒத்துக்கொண்டாங்க. அப்போ தேசிய நேஷனல் மீடியால வந்து இப்படி ஒரு பச்சை பொய் சொல்றேன். இவர் எம்பிஆஇ இவர் என்ன எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. இப்ப மக்கள்கிட்ட தெரியாம உடைச்சிட்டோம், இல்ல கோபத்துல உடைச்சிட்டோம். உண்மையை ஒத்துக்கொண்டு
சொல்லலாம். ஒரு நேஷனல் மீடியால வந்து இப்படி ஒரு பச்சை போய் சொல்றாரு, வேற இவருடைய சிந்தனை என்னன்னு நினைச்சு கொண்டு இருக்காரு. எத்தனை பேருக்கு எனக்கு வேற என்னட்ட அவர் ஒப்பிச்சிருக்கிறார். தான் தான் கண்ணாடி உடைச்சுன்னு அவர்கிட்ட வாயால எங்க வச்சு சொல்லியிருக்கிறார் உங்கள்கிட்ட? அவர்கிட்ட ஆபீஸ் வாசல்ல வச்சு சொல்லியிருக்கிறார், பிரசிடன்ட் ரோட்ல. அடுத்த கேள்வி என்ன? வேணுமெண்டா அந்த நேரத்துல ஒரு 30-40 வாலண்டியர்ஸ் வந்து இருந்தவர் சுத்தி. அப்ப நீங்க வேணும்னா அவையிலே விசாரிச்சு பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. நாங்க தனுஷன் அடுத்த கேள்வி வந்து இந்த தேர்தல் ஆணையத்திட்ட வந்து முக்கியமான ஒரு கோரிக்கை மக்கள் எல்லாருக்கும் நான் அறியப்படுத்தணும் என்று விரும்புறேன். ஏன்னா இங்க வந்து இந்த முதலாவது நடத்தின ரெண்டு எலெக்ஷன் தான் நடத்தி இருக்கணும். இது முதலாவது எலெக்ஷன், இது 2வது எலெக்ஷன் இடையில ஒரு எலெக்ஷன் நடக்கல. ஆனா முதலாவது எலெக்ஷன்லயே கட்டுக்கட்டா கள்ள ஓட்டு எடுத்தேன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை போய் கொண்டிருந்தது. இப்ப நடக்கிற எலெக்ஷன்ல போஸ்டல் ஓட்டு எல்லாமே 90% ஓட்டு கள்ள ஓட்டு பதிவுகளா இருக்குதான். மக்கள்கிட்ட காசு கொடுத்து அட்ரஸ் வாங்கி இருக்கணுமா? அதுக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டு நீங்க நேஷனல் மீடியாவில் வந்து நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க? அதுதான் சொல்ல வரேன். இதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் 2 கிழமைக்கு முதல். யார் அனுப்பின? நீங்க அனுப்பினீங்களா? நான் அனுப்பியிருக்கிறோமோ அனுப்பி இருக்கிறோம். என்ன பதில் கிடைச்சது? ஒரு நாடுகண்ட தமிழ் அரசாங்கத்துல இப்ப எம்பியா இருக்கிற ஒருத்தர் வந்து முருகதாஸ் சார்ந்த ஒருத்தர் வந்து 10 அட்ரஸ் ஒருத்தர் கேட்டிருக்கேன். அப்ப காரணம் என்னன்னு சொன்னா கடிதம் மட்டும் கலெக்ட் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்ப இத மாதிரி வேற நான் வாலண்டியர்ஸ் கலைக்கும் பொழுதும் இந்த அட்ரஸ்களை வாங்கி பேர்களை பதிவு செஞ்சா ஓட்டு போடலாம்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இப்ப வலிமை இல்லாத ஆக்கள் இல்லாத பேர்களை பதியணுமா? அப்ப இதை வந்து நாங்க குற்றச்சாட்டா வைக்கல. அதை வந்து தேர்தல் ஆணையம் இந்த பதிவுகளை எப்படி வெரிஃபை பண்ணுது அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா திருப்பியும் கள்ள ஓட்டுல ஆக்கள் வந்துடக்கூடாது. சரி, நன்றி இளன். தனுஷன், உங்கள்ட்ட தான் முதல்ல வாரன். இந்த கேள்வியை நானும் கேட்டிருந்தேன். ஏன்னா எனக்கும் அரசியல் புரசலாக இது வந்திருந்தது. கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி தான் நான் வந்து கேள்வியை கேட்டிருந்தேன் கேட்க முதல்ல. ஆனால் நீங்கள் இல்லைன்னு மறுதளிச்சிட்டீங்க. உங்களுடைய கருத்துரிமை என்றது ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ ஈழன் உங்களோடு பேசினார், நீங்களும் அவருக்கு அலுவலகத்தில் வச்சு சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக நீங்கள் சொல்கிற அதே மீடியாவில் வச்சு அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே, இவர்கிட்ட வந்து இவர் சொல்கிறார் நான் கண்ணாடி உடைச்சேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன்னு சொல்லி அதை நான் முழுதான் மறுக்கிறேன். அவர் வந்து வந்தது வந்து கேள்வி கேட்க, சரியா, நாடுந்த கேள்விகள் கேட்க வந்தவர். என்னென்னா காசு இவ்வளோ காலம் வந்து நீங்கள் வந்து காசு கூடி அறவிட்டுக்கிறீங்க, கணக்கு காட்டுங்க. உண்மையாகவே அதுக்கு தான் வந்தவர். வரும்போது நாங்களாம் நாங்கள் நின்று அவருக்கு வந்து விளக்கம் கொடுத்து இதுதான் பிரச்சனை அண்ணன், இப்படி கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், இந்த எலெக்ஷன் முடிய விட்டு நாங்களும் வேட்பாளர் நிற்கிறோம் வேட்பாளராக, எலெக்ஷன் முடிய விட்டு நீங்கள் வாங்கோ, உங்களோட கேள்வியை கேளுங்கோ, அதுக்குரிய பதிலை நாங்களும் கேட்போம் பழையமே மாட்டேன். அதுதான் நாங்கள். சரி, அவர் சொல்கிற மாதிரி இப்போ நான் தான் கண்ணாடி வச்சேன் இருந்தால் அதான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போ ஒரு அரசாங்கத்திலேயோ ஒரு நிறுவனத்தில் கண்ணாடியா இல்லை ஒரு ஐபிசியில் கண்ணாடி நான் உடைச்சிட்டு போனால் நீங்கள் சும்மா விடுவீங்களோ? நீங்கள் முழுமையாக அதை மறுதளிக்கிறீங்க. ஆதாரம் இருந்தாலும் நீங்கள் போய் பார்க்கலாம், நாடந்தாள அரசாங்கத்தில் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு பார்க்கலாம். சரியோ, அந்த கதவுக்கு முன்னுக்கே கேமரா இருக்கு. சரியோ, அதில் வந்து 100% பதியப்படும் தானே. அப்படி இருந்தால் காட்ட சொல்லுங்க. இதான் பிரச்சனை என்னென்றால் இவர் சொல்கிற தனுஷன் சொன்ன நான் முட்டுமுலாதன் மறக்கிறேன்னா நான் அதை சொல்லவும் இல்லை. அவர் வந்து கதைச்சது வேறு, நாங்கள் அவருக்கு சொன்னது வேறு. ஆனால் அவர் நடந்து கொண்ட விதமும் வேறு. அடுத்த சண்டே வந்து அவர் நடந்து கொண்ட விதமும் வேறு. சரி, இவர் வந்து ஈழன் என்றவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு 10 வருஷமா 15 வருஷமா இந்த நாட்டில் இருக்கிறார் என்றால் ஈழன் வந்து எலெக்ஷன் தேர்தல் டைம் இல்லை. உங்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் அதனுடைய பிரதிநிதியாக நீங்கள் அதை முழுமையாக மறுதளிச்சிருக்கிறீங்க. சரி, அதோடு நான் விட்டுக்கொள்ளும். ஐயா மயில்வானம் அவர்கிட்ட வரலாம். இப்போ இந்த தேர்தல் நீங்கள் முக்கியமாக இதில் ஈடுபடுறீங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய திட்டம் என்னவா இருக்குது? இப்போ நீங்கள் என்ன எதிர்காலத்தில் நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன திட்டத்தை வச்சு கொண்டு போக போகிறீங்க? நீங்கள் வெற்றி பெற்றான்னு விட்டால் என்ன, நான் வந்து என்னுடைய கடமையை செய்ய விரும்புகிறேன். என்னென்றால் முக்கியமாக நாங்கள் வந்து இந்த நாட்டிலே இருக்கிற நாங்கள் முதலாக இங்கிலீஷை நாங்கள் வடிவாக அறிந்து இங்கே நடக்கிற பரிமுறைகள் லாங்குவேஜை வடிவாக படிக்க வேணும். அதை படித்தா தான் இன்னும் ஜனநாயகம் எந்த முறையில் ஈடுபடுன்னு சொல்லி விளங்கலாம். என்னுடைய அபிப்பிராயம் என்னென்று சொன்னால், முக்கியமாக சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நாங்கள் வந்து ஃபுல் டைம் ஆஃபீஸ் ஒன்று உருவாக்க வேணும். அது கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நான் பாடுபடுவேன். மற்றது இங்கேயும் லண்டன், கார்டிஃப், எடின்பரா, மூன்று நாடு நார்தர்ன் ஐலண்ட், பெல்ஃபாஸ்ட்,
அந்த இடங்கள்லையும் நாங்கள் ஒரு ஆஃபீஸாவது வச்சிருக்க வேண்டும். என்னத்துக்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து ஊதிப்பட்ட பணங்களை செலுத்தி சில பேரை வரவழைச்சு ஐரிஷ் எம்பி, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், இந்த லார்ட்ஸ் அவை எல்லாருக்கும் ஊதிப்பட்ட காசுகளை செலவழித்து ஹாலிடேஸ் கொடுத்திருக்கிறார். அதால் ஐரிஷ் எம்பி வருவதை 30 நாள் தடை செய்யப்பட்டது இந்த பாராளுமன்றம். அது இங்கே உள்ளவருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனபடியா இப்படியான வேலைகளில் ஈடுபடுறதுக்கு அதுகளுக்கு மறுமொழி சொல்கிறதுக்கும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் செய்கிற அட்டூழியத்தையும் மற்ற நாடுகள் அவருக்கு சார்பாக இருக்கிறதாலேயே நாங்கள் எடுத்துக்காட்டி மற்ற அம்பாசடரோடு நாங்கள் கதைக்க வேணும். நீங்க சொல்ற இந்த விஷயத்தை தான் நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய முன்னாள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் உட்பட பல அமைப்புகள் ஜெனீவாவில் போய் செய்யணுமே. அப்ப அதுல இருந்து இது எப்படி மாறுபடும்? பல அமைப்புகளுக்கு வந்து மக்களுக்காக பாடுபடும் என்று சொல்றது அது பிள்ளை. ஏனென்றால் நாடு கடந்த அரசாங்கம் ஒன்றுமே எலெக்ஷன் செய்து எம்பி மேரை உருவாக்குறது. நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்றேன், மற்ற இப்ப நானும் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் லண்டன் தமிழ்ஸ் ஆர்கனைஸ் பண்ணது, ஈழம் லிபரேஷன் ஃப்ரண்ட், சிலோன் தமிழ் லிபரேஷன் ஃப்ரண்ட், மற்றது கவுன்சில் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்மால் நேஷன்ஸ். நான் வந்து சீக், நாகாலாந்து, பர்மீஸ் கரன் அவர் எல்லாரோடையும் சேர்ந்து உருவாக்கிற நடந்திருக்கு. ஆனபடியா நாங்கள் வந்து மக்களுக்காக பாடுபடும் என்று சொல்றது அது வந்து தப்பு. மக்களுக்காக பாடுபடக்கூடியவை எலெக்ஷன் தான் செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு அமைப்பும் நீங்க சொல்றீங்க பல அமைப்புகள் எல்லாம் செய்து சொல்லி, நான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படையில்லை. இந்த அமைப்புகள் இன்றைக்கு கூட 2 வருஷம் இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பிடிஎஃப் இருக்கலாம், டிசிசியா இருக்கலாம், ஜிடிஎஃப் இருக்கலாம். இந்த அமைப்புகள் எல்லாம் நாங்க கொண்டு வந்தா நாங்க ஜெனீவாவுக்கு போய் நிறைய விஷயங்களை செய்யறோம், மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுறோம் என்ற கருத்துக்களை பல இடங்கள்ல இதே ஊடகத்துல வச்சு சொல்லினோம். நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களே, எப்படி எவ்வளவு குற்றச்சாட்டை சொல்லல தம்பி? நீங்க சொல்றீங்களே ஒருத்தர் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் என்று சொல்லி சொன்னால் ஃபைடல் காஸ்ட்ரோ கியூபாவில் வந்து முதலாக கவர்மெண்ட் எக்ஸைல் சொல்லி சொன்னால் அது ஒரே ஒரு அமைப்பு தான். அது ஏனென்றால் மக்களுக்காக அவதான் இந்த அமைப்புகள் ஒன்றுமே வேணாமா? நாடு கடந்த அரசாங்கம் மட்டும் போதுமா? அது நான் அதை சொல்லல. நீங்க சொல்றீங்க எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒவ்வொன்று செய்யணும். இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க ஜெனீவாவில் ஒரு ஆபீஸ் வேணும்னு சொன்னீங்க. இந்த ஜெனீவாவுக்கு பிடிஎஃப் அதிகமா போய் கொண்டு இருக்கு. அங்க போய் செயல்படினம் தான் ஆபீஸ் இந்த செயற்பாடுகள் வந்து போதாது. அவை செயற்படுறது வந்து எங்களோட விடுதலையை நோக்கி அல்ல. நீங்க அந்த செயற்பாடுகளை பார்க்கலாம். நான் அங்க ஜெனீவாவுக்கு போயிருந்தேன். அங்க பிடிஎஃப் வந்து என்ன செய்யறது, மற்ற அமைப்புகள் வந்து என்ன செய்யறதை நீங்க பார்க்கணும். அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்க, அவர் தெரிஞ்ச அது விளங்கல விடுதலைக்கான PLOன்றது உங்களுக்கு தெரியும் தானே, பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். அவைகள் எந்தெந்த நாட்டுகளில் ஆஃபீஸ் வச்சிருக்கிறான். ஜெனீவாவில் எங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் வேணும். ஏனென்றால் சுவிட்சர்லாந்து ஒரு நாடு மட்டும்தான் இயக்கங்களை அடக்காம செய்யக்கூடிய நாடு. அமெரிக்காவில் யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கிறது, அதை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணும். நான் அங்கே போக மாட்டேன், மீட்டிங்கு போகலாம், ஆனால் ஆஃபீஸ் வேணும். அது அந்த ஆஃபீஸ் ஒரு வருஷத்துல 2-3 தரம் அங்கே போய் வேலை செய்து போட்டு பாடுறது. அதால் வந்து தமிழருடைய நாடு கடந்த அரசாங்கத்துக்குள்ள வராமல் நீங்க வெளியில பல தளத்துல செயல்பட்டு இருக்கிறீங்க தானே. முதல்ல நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த போர் அமைப்புகள் எல்லாத்தையும் சொல்லி அங்கே ஒரு ஆஃபீஸை திறந்து எல்லா அமைப்புமே அந்த ஆஃபீஸில் போய் வேலை செய்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மக்கள் எங்களுக்கு. தம்பி இப்போ நான் வந்து 4 தடவை 1990 முதல் இந்த 1987ஆம் ஆண்டு 83வது கலவரத்துக்கு பிறகு நான் இந்த நாட்டில் இண்டிபெண்டன்ட் பார்லிமெண்ட்ரி கேண்டிடேட்டாக நான் ஆக்ஸ்போர்ட் ஈஸ்டில் என்னுடைய பதிஞ்சிறேன் 500 ரூபாய். ஆனால் அந்த பணம் எனக்கு திரும்பி வரான்னு தெரியும். ஆனால் அந்த அப்படியான இதை எதுக்காக செய்ததுன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய இனப்படுகொலைகளை பிரபல் பார்க்கறது தான். ஆக்ஸ்போர்ட் யூனியன்லையும் பேசியது. நான் நினைக்கிறேன் நான் கேட்ட கேள்விக்கு இந்த பதில் வரல. நம்ம மீள வருவேன் உங்கள்கிட்ட. நான் திருப்பி அழைப்பில் வந்திருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் நாங்கள் பிணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 யார் இது? தீவன். தீவன், யார்கிட்ட உங்களுடைய கேள்வி? தனுஷன். முதல்ல தனுஷன்கிட்ட கேளுங்க. தனுஷன் எனக்கு முன்னாலே சொன்னவர் தான் கண்ணாடி உடைச்சது. கண்ணாடி உடைச்சதே இன்றைக்கு பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. அதை விட வேற பிரச்சனைக்கும் கொஞ்சம் போகலாம் தீவன். நாங்கள் கண்ணாடி பிரச்சனைன்றது இப்போ ஒரு தடவை பேசியாச்சு, அவர் மறுதளிச்சிட்டார். நீங்க எத்தனை தரம் கேட்டாலும் அவர் மறுதளிக்கத்தான் போறாரு. ஜீவன் என்ன தெரியல, எல்லாரும் ஜீவன் ஜீவன் அவங்க இல்லைன்னா தெரியும்.
இவள தெரியும் இவளோட நாங்க ஆச்சுனாது சரி. இப்ப தீவண்ணான இவர் யாரு அதான் சொல்ல என்னென்றால் இப்ப பல எதிர்ப்புகள் இருக்கு. சரி, நன்றி தீபன். அதை தாண்டி வேறு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க தீபன். நாங்க இந்த கேள்வி அதுக்கு மட்டும்தான் அடிச்சுனா. மற்றது ஸ்ரீலண்ட பிஹேவிங் வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. அன்றைக்கு யோகி அண்ணாக்கும் அறிவில்லை அது இல்லைன்னு சொல்லி இப்படி காட்சி கொண்டிருந்தவர். இவற்ற பொறுமையை கொஞ்சம் கீப் அப் பண்ண சொல்லுவாங்க. சரி, நன்றி. உங்களுடைய அறிவுரைக்கு அவர் தேவையென்றால் அதை எடுத்துக்கொள்வார், தேவையில்லாட்டி அதை விட்டுக் கொள்வார். இல்ல அது நீங்க மறந்துடாலும் ஆதாரம் இருக்கு. இப்ப ஆதாரம் இல்லாத இடங்கள் என்றால் இவங்க சொல்றது சரி ஓகே ஏதாவது ஒன்று ஓகே இவங்க எல்லாரும் சொல்றாங்க. இப்ப எனக்கும் கணக்கு எதிர்ப்புகள் இருக்கு. சரி, இந்த ஒவ்வொரு அமைப்புகள்ல இருந்தும் எனக்கு எதிர்ப்புகள் இருக்குது. வாலண்டியருக்குள்ளேயும் சில முறை அதாவது இல்ல தனுஷன், இப்ப இதுல ஒன்றுதான் குற்றச்சாட்டுகள் என்பது பொதுவெளிக்கு நாங்க வந்துட்டா எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வரும். பதிலளிக்க வேண்டியது எங்கள் எல்லாற்ற பொறுப்பும். கேள்வி வந்திருக்கு, நீங்க பதில் சொல்லி ஆதாரத்தோட அது சரியா தப்பாண்டு மக்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும். இது இனி நாங்க பேசுறது என்ன பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. கண்ணாடி உடைச்சதுதான் எங்களுக்கு. நீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? எப்படியான கேள்வியில தயார் செஞ்சு இல்ல மக்கள் கேட்கும் போது நாங்க கேட்கத்தான் வேணும், அதுக்கு நீங்க பதில் சொல்லத்தான் வேணும். இனி நாங்கள் அடுத்த கேள்விகளுக்கு போவோம். இப்ப அழைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த கேள்விக்கு நாங்க போயிடலாம். வணக்கம். 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 யார் இது? வணக்கம். நம்ம சுவீண்டியிலிருந்து ஜெகா. உங்களுடைய கேள்வி யார்கிட்ட? கேள்வி என்ற விட உண்மையா வந்து ஒரு டெலிவிஷன்லயோ டிவியிலோ ப்ரோக்ராம் நடக்குன்னு சொன்னா நீங்கள் ஒரு தொகுப்பாளரா ஒரு கேள்வியை தொகுத்து வச்சுட்டு இதை கேட்குறீங்க. முதல்ல ஒரு தெளிவான பதில சொல்லுங்க. ஒரு பதில் வந்து நாடு வந்து அரசாங்கம் பதில் பார்த்துட்டு இருக்கு. நீங்க கேட்கிற ஒரு கேள்வி திருப்பி கொண்டே போயினுமே தான் இல்லை. ஒரு தெளிவான பதில் இல்லை. இதுல பார்த்துட்டு கொண்டு போய் விளங்க இல்லை. நீ விளக்கமா கதைக்க சொல்லுங்க. நன்றி. நன்றி. நான் சொல்வது போலத்தான் செய்திகளுக்கு அப்பால் இல்லை அவர் கேள்வி இருக்கல. நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லுங்கள், கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்கன்ட்டு. அதான் சொன்னேன், விடைகள் என்பது எல்லாரையும் திருப்திப்படுத்தாது, எல்லா விடைகளும். ஆனால் திருப்திப்படுத்தும் வரைக்கும் மக்களுடைய பிரதிகளாக நீங்கள் சொல்லிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். பார்க்கலாம் அடுத்த கேள்விக்கு நான் போகலாம். இப்போ நான் சொன்னதில் என்ன போல திட்டம், என்னுடைய திட்டத்தை நீங்கள் கேட்டீர்கள். நான் முக்கியமான திட்டம் ஜெனிவாலோ ஆஃபீஸ் ஒன்று திறக்க வேணும். அது வரைக்கும் விளங்க இல்லையோ? இதை விட நான் என்ன சொல்ல வேணும்? நான் செக்ரட்டரிக்கு நான் தான் சம்பளம் கொடுக்க போகிறேன், நான் தான் ஒரு ஆஃபீஸில் வைக்க போகிறேன், என்னுடைய பணத்தில் செய்ய வேணும். டிஜிடியோட பணம் எல்லாம் செய்ய முடியாது. இவர் சொல்றார் உங்களுக்கு வயசு இருக்கு, நான் திட்டம் என்று கேட்டீங்க. உங்களுக்கு சொன்னது சரியில்லையோ? சரி ஐயா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு வயசுல பெரியவராக இருக்கிறீங்க, அனுபவம் இருக்கு, நிறைய தளத்தில் வேலை செய்திருக்கிறீங்க. மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பதில் சொல்றீங்க. இல்ல கோபம் இல்லை தம்பி, அவர் சொல்றார் பதில் சரியாக சொல்லவில்லையா? அப்ப என்னுடைய பதில் சரியில்லையா? அவர் என்னண்டா அவங்க என்னன்னா இப்ப அவருக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்கும் போது நீங்கள் பதில் சொல்லும் போது டக்குன்னு டைவர்ட் ஆகி அவர் இன்னொரு பேர் கேள்வி, அப்ப அந்த பதிலா சொல்ல விடட்டாம இப்ப நீங்கள் சொன்ன பதில் சரியில்லை. சரி சாரி, கொஞ்சம் பதில் விளங்க இல்லைன்னு தான். இப்போ தனுஷன் சொல்றது நான் எனக்கு தனுஷன் நீங்க மாறி நினைக்கிறீங்க. அவர் கேட்டவர் நான் கேட்ட கேள்விக்கு பதில்கள் உங்கள்கிட்ட வர இல்லை, தெளிவா இல்லைன்றது தான் அவர் சொல்லியிருந்தவர். இப்போ ஐயா அவருடைய பதிலை சொல்லுங்க. ஆனால் இப்போ எந்த கேள்வி என்னன்னு சொன்னா மக்கள் கேட்கக்குள்ள கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் ஐயா போன்ற மூத்தவர்கள் பதில் சொல்றது பொருத்தமா இருக்கும். அழைப்புக்கு நாங்க போகலாம். வணக்கம். யாருது? வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்க? யார்கிட்ட கேள்வி? வணக்கம். சத்தமா கதைங்க, கேள்வி மிக வேகமா கேளுங்க. குமார் சொல்லுங்க, தொலைபேசியில பேசுங்க குமார். யார்கிட்ட கேள்வி? உங்களுடைய சத்தம் காணாம இருக்கு குமார். அதாவது நாடு கடந்த அரசாங்கம் என்ற ஒரு கட்டமைப்பு புலம்பெயர் தேசத்துல வாரது நல்ல விஷயம் தான். அதை நாங்கள் குழப்புற மாதிரி எல்லாரும் எடுத்து காய்ச்சி கொண்டு அர்த்தம் இல்லை. அவர்கள் வளர்ந்து வாராக்கள், ஓகே, வளர்ந்து வாரதை வாழ்த்துவோம். சரி, இப்ப 3 பேர்கிட்டையும் அவர்கள் என்னன்னு சொன்னா 3 பேரும் தனித்தனியே சொல்லணும். இப்ப தாங்கள் எம்பியா வந்தால் முதலாவது அவர்கள் எந்த அமைச்சர்களை வேலை செய்ய போயிரு, அவர்கள் முதலாவது என்ன செயற்பாடு செய்ய போயிரு. சரி, நிச்சயமா அந்த கேள்வி என்னிடமும் இருக்கு. உங்கள் சார்பாக அந்த கேள்வியை நான் நிகழ்ச்சியில போய்க்குள்ள கேட்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி குமார் என்று சொல்லி நினைக்கிறேன். அடுத்த அழைப்புக்கு நாங்கள் போகலாம் நினைக்கிறேன். வழக்கிலே யார் இப்போது அழைப்பிலே? வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்க? என்ன கேள்வி யார்கிட்ட? குலதீபன் கேள்வி கேட்கணும். குலதீபன் சொல்லுங்க, என்ன கேள்வி? கேள்வி என்றது
நாடு கடந்த அரசாங்கத்தில் தொண்டர்களுக்கான ஒழுங்கான கட்டமைப்பு இல்லை. அவங்களை ஒழுங்கா வழி நடத்துவதில்லை. இன்றைக்கு வா, நாளைக்கு வா, அங்க வா, இங்க வான்னு சொல்றாங்க. அதுக்கான ஒழுங்கான வழிமுறைகள் இருக்கணும்னு நான் கேட்கிறேன். சரி, நன்றி ஐயா. இந்த கேள்வி தான் முதல்லையும் வந்திருந்தது. நான் நினைக்கிறேன் அதுக்கான பதில்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மறுதளிச்சிருங்கன்னு சொல்லி. தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொள்ள இது சார்ந்த பதில்களும் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். 3 பேர், திரு மயில்வாகனம், திரு குணசீலன், திரு தனுஷன் 3 பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளுக்கு அப்பால் இன்றைய தினமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேர அதிகரிப்போடு அடுத்த மண்டலத்திலும் செய்திகளுக்கு அப்பால் உங்கள் வினாக்களுக்கான விடைகள் வரும் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். காத்திருங்கள். மீண்டும் சந்திக்கிறோம். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே புதிய ஒரு மனதியாலத்திலே உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள இங்கே கலையகத்திலே திரு குணசீலன், திரு மயில்வாகனம், திரு தனுஷன் ஆகியோர் இங்கே வந்திருக்கிறார்கள். வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். தனுஷன் தொடர்பாக இந்த கண்ணாடி உடைப்பு என்கின்ற விஷயம் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அவர் பதில் சொல்லிட்டார். அது கேள்வி அல்ல. அவருக்கு நாடு கடந்த அரசாங்கத்தோடு எந்த அளவு தூரம் முரண்பாடு இருந்தது அல்லது எதற்காக உள்ள வந்தார் என்றதுக்காக தான் அந்த கேள்வியை நாங்களும் முன்வைத்திருந்தோம். வேறு ஒன்றுமே இல்லை. அது ஒரு மிக முக்கியமான கேள்வி என்று அவ்வளவு தூரம் பட இல்லை. எனவே அவர் பதில் சொல்லிட்டார். இதுக்கு பிறகு நீங்க எத்தனை தரம் கேட்டாலும் அதுதான் பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்வியை தவிர்த்து வேறு ஆக்கப்பூர்வமான கேள்விகளோடு வரக்கூடியவர்கள் இணைந்தால் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். இப்போ தனுஷன், உங்கள்கிட்ட தான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலான்னு நினைக்கிறேன். இந்த வரலாற்று மையம் உள்ள வாரது தொடர்பாக இவங்க 2 பேருமே மறுதளிச்சிருந்தார்கள். அப்படி எந்த ஒரு நோக்கமும் இல்லை, அது கையகப்படுத்தல் அல்லது ஆக்கிரமிக்கல் என்ற கருத்து. ஆனால் நீங்கள் நாடு கடந்த அரசாங்கத்தில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர், நீங்கள் இந்த வரலாற்று மையத்திலிருந்து இந்த முறை நிறைய பேர் வேட்பாளர்களாக உள்ள வந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அது ஆரோக்கியமானதா, ஏற்றுக்கொள்கிறீங்களா, நல்லதா? உண்மையிலே ஒவ்வொரு அமைப்புகள்லேருந்து அதாவது நாடாளுமன்ற அரசாங்கம் வேட்பாளர் எலெக்ஷனுக்கு இதில் கேட்குறது உண்மையாக ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தாலே இப்போ ஒரு அமைப்பு, உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் வரலாற்று மையம், டிசிசி, பிடிஎஃப், மற்றது தமிழ் சொல்கிறாரு, எல்லா அமைப்புகள்லேயும் ஒரு வேட்பாளர் உள்ளே வந்தால் உண்மையாகவே அதில் ஒரு விஷயம், இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா முக்கியமான விஷயம், இந்த அமைப்புகள் எல்லாமே ஒன்றிணையக்கூடிய சாத்தியம் இருக்குது நாடு அரசாங்கத்தின் ஊடாக. புரியுது? அதே மாதிரி இப்போ எங்களோட பிரச்சனைகளை இப்போ ஜெனீவாவுக்கோ அல்லது ஒரு இந்திய லோக்கல் எம்பிக்கோ அல்லது ஒரு வெளிவார அமைச்சுக்கோ அல்லது தூர ஆலயங்களுக்கோ எங்கேயோ கொண்டு போய் செல்றண்டாலும் எங்களோட பிரச்சனைகள் ஒரு கருத்தாக தான் போய் சேரும். இப்படி ஒன்றாக சேர்ந்தா. அப்போ அதை நான் பார்க்குறேன் என்னென்றால், உங்கள் வரலாற்று மையம் மட்டுமண்டு இல்லை, எனக்கு உண்மையாக ஆசை என்னென்றால் உண்மையாகவே எல்லா அமைப்புகள்லையும் இருந்து இது இந்த ஜனநாயக தேர்தலில் வெற்றி பெற்று அவைகள் சில குறைகளையும் வச்சிருக்கணும். நாடந்த மசாத்துக்கு ஒவ்வொரு அமைப்பும் அப்போ நாடந்த மசாத்தை வச்சிருக்கணும். அந்த குறைகளை அவரே நிவர்த்தி செய்யலாம். நிவர்த்தி செஞ்சு தமிழருக்காண்டி புலம்பெயர்லேருந்து நாங்கள் அவ்வளோ அனைத்து அமைப்பும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் செய்யப்பட்டாலே வெற்றியை காணலாம். வடிவா இல்லை, அப்படித்தான் கடந்த காலங்களில் புதிய பேரில் சில அமைப்புகளும் உருவாக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இப்போ கடுமையாக விமர்சிக்கப்பட்டு இருந்த இடமே தெரியாமல் போனதையும் நாங்கள் பார்க்க முடியும். ஐயா கூட சொல்லியிருந்தார், எந்த அமைப்பும் மக்களுக்காக தொடர்ந்து செயற்படுற மாதிரி தெரியல, ஆனால் நாடு கடந்த அரசாங்கத்தை தான் நம்புறேன் என்ற ஒரு கருத்தொண்டை முன்வைத்திருந்தார். அப்போ நீங்கள் எப்படி அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஆக்களையும் கொண்டு வந்தால் எப்படி வேலை செய்வீங்க நினைக்கிறீங்க? கருத்து முரண்பாடுகள் வராதா? கருத்து முரண்பாடுகள் நீங்கள் இணைக்காட்டியும் இருந்தால் இணைக்காமல் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிடிஎஃப் நாலந்த மாதம் வேட்பாளர் இது எலெக்ஷனில் நிற்காட்டியும் பிடிஎஃப் கருத்து முரண்பாடு இருக்குது. சரி, அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு இருக்குது. அதே மாதிரி வரலாற்று மையத்துக்கு கருத்து முரண்பாடு இருக்குது, டிசிசி கருத்து முரண்பாடு இருக்குது. அவங்களுக்கு ஒவ்வொரு கருத்து முரண்பாடுகள் இருக்குத்தான். ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு பாரிய தாற்பரிய கடமை இருக்குது. புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது என்றால், எங்களுடைய இனத்திர பிரச்சனையை நாங்கள் எடுத்து சொல்லணும். ஐநாக்கோ சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி எம்பிக்கோ வட்டவே மற்றது உண்மையாகவே அப்படி நாங்கள் எடுத்து சொல்லும்போது சரி, எல்லா அமைப்பும் இதில் வேட்பாளர் ஒவ்வொரு பாராளுமன்ற ஒவ்வொரு அமைப்பில் இருக்கும் எடுத்து சொல்லும்போது எங்களோட பிரச்சனை ஒரே கருத்தாக போகும்ண்ணா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற சுச்சுவேஷனில் ஜெனீவாவில் உதாரணத்துக்கு ஓகே, இப்போ டிஜிடி பிரதிநிதியாக டிஜிடி பிரதிநிதியாக போயிடும், பிடிஏ பிரதிநிதியாக போயிடும், மற்ற எக்ஸ் மற்றவை போனாலும் இப்போ உதாரணத்துக்கு ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஓகே 2009ஆம் ஆண்டு பிறகு தமிழில் படுகொலை நடந்தது, அதில் எத்தனை பேர் செத்து ஒரு கேள்வி ஒன்று வருது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா கேள்வி ஒன்று வருதுன்னா இப்போ பிடிஎஃப் சொல்ல போது 50,000 பேர், டிஜிடி சொல்ல போது 50,000 ஒரு ஆள் உண்டு.
இப்ப அப்படித்தான் போய்க்கொண்டு உண்மையாவே அப்படித்தான் போய்க்கொண்டு அதனால கருத்துக்கள் ஏனென்றா நான் இதை சொல்ல இதைத்தான் நாங்களும் சொல்றோம். இல்ல உண்மையாவே வந்து நான் அனுபவிச்சேன். நான் அதை எப்படி என்றால் சரியோ நாங்கள் வந்து இந்த சுண்ணா தண்ணி பிரச்சனை இருக்கு ஒன்று நடந்தது. அதுக்கு வந்து நான் கேம்பியன் பண்ணேன். இந்த எல்லா லோக்கல் எம்பி மேலே நான் மீட் பண்ணாங்க. சரியோ அதே மாதிரி இன்னொரு அமைப்பும் செய்தது. அமைப்புகளை வந்து தவறு செஞ்சாங்க பேர் விரும்பல செய்தது. அப்போ நான் வந்து எந்த எம்பியை நான் சந்திக்க போகிறேன். சேம் பிரச்சனை சுண்ணா பிரச்சனை சந்திக்க போயிட்டு எப்படிவே சுண்ணா பிரச்சனையில் சுண்ணா தண்ணியில் வந்து ஓயில் கலந்துருக்கு இதுதான் பிரச்சனை. உங்களோட பிரித்தானியில் இருந்த பாராளுமன்ற இதில் இருந்தவர் தான் அவருக்கு இதாக இருந்தவர் செக்ரட்டரியாக இருந்தவர். இப்படி ஒரு பிரச்சனை அவர் திருப்பி என்னட கேட்குறார் உங்களுடைய ஆக்கள் உங்களுடைய இந்த அமைப்பு தான் சொல்லுது அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை தூய்மையான தண்ணி தான் போகுது நீ சொல்கிற எப்படி அப்போ இதை நான் நம்புறேன்னு கேட்குறேன். இல்லை ஒரு ஊடகமாக இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் நாங்கள் தான் சில பேர் கோவப்படலாம். ஐபிசி தமிழ் கேள்விகளை கேட்கிறது கேள்வியை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். கேள்வியை கேட்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் ஒற்றுமைப்படுத்துறது தான். இந்த கேள்விகளின் மூலமாக இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். உங்களுடைய பக்கத்தில் நியாயம் இருக்கைக்குள்ள அதற்குரிய விளக்கங்கள் சரியாக வரும். அந்த விளக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் சொல்கிற எல்லாருமே சேர்ந்து வந்தால் மக்கள் சந்தோஷப்படுவார்கள். மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அப்போ அந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்போ நடக்கும் என்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் கேள்வியோட காத்து கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். அவர்கிட்ட போகலாம். வணக்கம். வணக்கம் ரோபின். என்ன கேள்வி யார்கிட்ட? என்னடா இந்த ஜெனீவா ஆபீஸ் புரோக்கரை பற்றி நேற்று ஜெனீவா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குஸ்தா தனது சார்பா கதைக்கிறதுக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்து 24 பிரதிநிதிகளை தெரிவு செய்திருந்தார். அதுல இலங்கையில இருந்து முன்னாள் அமைச்சர் செயலாளர் தரப்புல இருந்து தமிழ் தரப்புல இருந்து திரு சுமந்திரனை தெரிவு செய்திருக்கிறார். அவர் அந்த பதவியை பொறுப்பேற்றா இலங்கை தமிழக விஷயங்களை விட்டு சுமந்திரனா எல்லாரும் கதைக்க வேண்டி வரும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதியா சுமந்திரன் இல்ல. காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதியப்படாத கட்சி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் சுமந்திரன் வந்து தனியார் தமிழர் கட்சியில இருக்கிறார். தமிழரும் சுமந்திரோட கதைக்க வேண்டி வரும். இதே நிலைப்பாடு இப்படி இருக்கும் சுமந்திரனோட. டிஜிடியினுடைய நிலைப்பாடு என்ன கேட்குறீங்களா? எல்லா தமிழ் உலகத்துல இருக்க எல்லா தமிழரும் நிலைப்பாடு சுமந்திரோட இப்படி இருக்கு. அது ஒரு பொதுவான கேள்வியா? அது ஒரு பொதுவான கேள்வி. இப்ப இங்க வந்திருக்கிறவர்கள் டிஜிடியினுடைய உறுப்பினர்கள், அவர்கள்ட்ட கேட்கலாம். நன்றி. உங்களுடைய கேள்வி யார் அதுக்கான பதில் ஐயா சொல்றது பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளருடைய சார்பாக சுமந்திரன் வந்து அவருடைய பேச்சாளர்கள் அந்த குழுவுக்குள்ள நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இப்ப சுமந்திரனோடு உங்களுடைய டிஜிடியினுடைய உறவு என்பது எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அவருடைய பேரே இன்றைக்கு தான் தெரியும் சுதந்திரன். அதுக்கு நான் அவர் எந்த இயக்கத்துக்காக அவர் பாடுபடுறார்? தமிழ் மக்களால வாக்குகள் கொடுக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக தாயகத்துல தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன். இலங்கையில அவரை தெரியாது என்று சொல்றீங்கள் என்றால் நீங்கள் எப்படி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பேசுவீங்கள் ஐயா? இப்ப நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் தானே இண்டிபெண்டன்ட் பார்லிமெண்டரி கேண்டிடேட்டா நின்றது. ஐயா உங்களோட வரலாறு சரியா? நீங்க இவ்வளவு செய்திருக்கிறீங்கன்ற சரி. ஆனா இப்ப இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை தெரியாமல் மக்களுடைய அரசியலுக்காக நீங்க வாருங்கண்டா என்ன எனக்கு புரியலையே. மக்களுடைய பிரச்சனை 1956ஆம் ஆண்டில் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு வாங்க. வரலாறு நிறைய இருக்கு, உங்களுக்கு நிறைய தெரியும்ன்றதை நான் ஒத்துக்கொள்றேன். இப்ப இருக்கிற பிரச்சனை நீங்க சுமந்திரன் என்பது ஒவ்வொரு நாளும் ஊடகங்களையும் மக்களையும் பேசப்படுற ஒரு விஷயம். அவரை தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க. சரி, அது உங்களுடைய உரிமை அல்லது உங்களுடைய இதண்டு வச்சு. ஆனா அவ்வளவு பிரச்சனை நடக்கல அந்த பிரச்சனை சார்ந்த ஒரு விஷயம் தெரியாமையா நீங்க என்ன செய்ய போறீங்க? விஷயம் தெரியும், ஆனா அவரை எனக்கு தெரியும். அவரை தெரியாமல் ஒரு பிரச்சனை சுமந்திரனை தெரிஞ்சாதான் வேலை செய்யலாம்ன்றது இல்ல. அத நான் மறக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் தனுஷன் உங்களுக்கு தெரியுமா சுமந்திரனை? எனக்கு தெரியும். குணசேகரன் உங்களுக்கு தெரியுமா? சுமந்திரனை தெரியும்ன்றதுக்காண்டி நீங்கள் அதை இவர்கிட்ட கேட்க கூடாது. சுமந்திரனை தெரிஞ்சாதான் நாங்க விடுதலையில வேலை செய்யணும்ன்றது இல்ல. ஆனா எனக்கு ஒரு கேள்வி குணசேகரன். இப்ப ஐயா நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் ஒரு வேட்பாளராக நிற்கிறார். அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் குணசீலன் தான் பதில் சொல்றார். இல்ல அது நான் இப்ப குணசீலன் வந்து ஐயாவை இயக்குறீங்களா? இல்ல நீங்க பதில் சொல்ல விடுங்க. என்னண்டா நான் விளங்கப்படுத்துறேன் தம்பி. இப்ப ஐயாட்ட நீங்க வந்து கேட்ட கேள்வி வந்து சுமந்திரன் கேள்வி. சுமந்திரன் ஐயா தெரியான்னு சொல்றார். ஐயா வந்து 60 வருஷம். இப்ப அவர் தன்னுடைய வயசு அவற்ற முதிர்ச்சியை தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க மரியாதை கொடுக்க அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா நீங்கள் இப்ப கேட்ட கேள்வி சுமந்திரனோட நாடு கடந்த அரசாங்கத்தின் உறவு நிலை எப்படி இருக்கும்னு கேட்கிறீங்க. இப்ப கடந்த காலத்துல
உங்களுடைய கேள்விக்கு பதிலுக்கு நான் வரேன். நாடு கடந்த அரசாங்கத்தில் நாளைக்கு அவர் ஒரு வேட்பாளராக வெற்றி பெறார், அவருக்கு ஒரு அமைச்சு பதவி கிடைக்குது. நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சருக்கு அங்க வாக்களிக்கப்பட்ட தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைக்காக தான் நாடு கடந்த அரசாங்கத்தை நடத்துறீங்க. அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார், ஒரு மிக முக்கியமான அமைச்சு பதவி கிடைக்குது. அங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பேச்சாளராக இருக்கிறார், இப்ப மிக முக்கியமான பதவிகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் என்னத்தை சொல்றாரே தெரியாத ஒருத்தர் எப்படி சர்வதேசத்திட்ட போய் எங்கட பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனையை பேச இது நியாயமா படலையா குணசேகரன்? அதுக்கு நீங்க எப்படி நீங்க இவ்வளவு ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இவர் எல்லா இயக்கங்களுக்கும் அங்கே ஊரில் இருந்து தகவல் வருதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. தமிழ் டிஜி டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் தமிழீழத்துக்கு இவரும் வேலை ஆக்களும் அங்கே வரலாற்று மையத்துக்கு மீட்டிங்களுக்கு வந்தது பிறகுதான் எனக்கு வேலை தெரிய வந்தது. அதற்கு பிறகுதான் இந்த அமைப்பின் அடிப்படை எனக்கு தெரிய வந்தது. இது எல்லாமே ஏற்றுக்கொள்றேன். நீங்க சொல்றது எனக்கு இப்ப என்ன புரியல என்று சொன்னா, மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்து பேசக்கூடிய அல்லது மக்கள்கிட்ட சுமந்திரனுக்கு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் இருக்கு பல இடங்கள். அப்ப அப்படியான ஒரு இப்ப இருக்கக்கூடிய ஃப்ளோரை தெரிஞ்சு கொள்ளாமல் நீங்க எப்படி அரசியல் செய்ய போறீங்க? தெரியும் தானே? தெரியலன்றீங்க நீங்க தானே. அவர் என்ன செய்கிறார் அவருடைய எனக்கு தெரியாது. சரி மக்கள் நீங்களே முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. அடுத்த கேள்விக்கு நாங்கள் போகலான்னு நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். தொலைக்காட்சியில பேசாமல் அழைப்பை கேட்டு பேசுங்க. வணக்கம். யார் இது? மீண்டும் புதியவன் தான். சுருக்கமா சொல்லுங்க. நீங்க ரெண்டாம் தரம் வந்திருக்கீங்க, சுருக்கமா சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் இவர்களிடம் இருந்த கிளி கேட்பான்னு எனக்கு இப்ப தோணுது. என்றாலும் கேட்டுக்கொள்றேன். நீங்க பேசுற விளங்க இல்ல வரலாற்று இதுல வந்து ஹலோ சொல்லுங்க. அதாவது அந்த தேசிய சின்னம் என்று சொல்கிறார்கள். அதில் அதை வடிவமைத்தது யார்? அதுல எத்தனை அந்த புல்லட்ஸ் இருக்கு? அந்த புல்லட்ஸ். நன்றி அவங்களுடைய கேள்வியோடு நீங்க இணைந்து கொண்டதுக்காக நன்றி. அடிப்படை கேள்வி ஒன்றை கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயத்துக்கு அது மிக முக்கியமானதா இல்லை. நன்றி புதியவன். தொடர்ந்து அழைப்பில் வரக்கூடியவர்களுடைய கேள்விகளை நாங்கள் எடுத்துக் கொள்ள காத்திருக்கோம். அதுக்கு முதல் தனுஷன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ முதல்ல வந்த குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையில் ஒரு தொகுப்பாக தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். இப்போ குணசீலன் சொல்லியிருந்தார், தேர்தலில் வந்து பணம் செலுத்துறதில் இருந்த பிரச்சனைகளால் 3 வேட்பாளர்களுக்குள்ள சில அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் அல்லது ஒரு குழப்பம் ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது. அதில் இப்போ எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் உறுதிப்படுத்த இந்த 3 பேரும் இல்லை. நீங்கள் அதை மறுதளிக்கிறீங்க பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஐயா சொல்கிறார், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், ஜெனீவாவில் நாங்கள் போய் பேசணும், இப்படியான விஷயங்களுக்கு அல்லது இப்படியான ஒரு தளத்தில் நாங்கள் வேலை செய்திருக்கணும். ஆனால் ஐயாவுக்கு சுமந்திரனையே தெரியலை. என்ற கேள்வி என்னென்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் காசு இருந்தாலும் நாடு கடந்த அரசாங்கத்தில் அரசியல் தெரிஞ்சிருக்க தேவையில்லையா? மக்களோட பிரச்சனை தெரிஞ்சிருக்க தேவையில்லையா? இல்லை, 100% மக்களோட பிரச்சனை தெரிஞ்சால் தான் இந்த அரசியலை செய்யலாம். மக்களோட அரசியலை மக்கள் சார்ந்த எங்கட விடுதலை சார்ந்த அரசியல் செய்யணும் என்றால் எங்கட தமிழில் மக்களோட பிரச்சனை தெரிஞ்சுருக்கோம் கட்டாயம். யாருக்காக நாங்கள் அந்த அரசியலை செய்ய போகிறோம்? நேரடியாகவே கேட்குறேன். ஐயா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் சொல்லியிருந்தார் சுமந்திரன் தொடர்பான ஒரு கருத்து. வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள், அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக அதை நான் எப்படி பார்க்குறேன்டா, உண்மையாக அங்கத்தைய ஸ்ரீலங்கன் அரசியல், அது ஸ்ரீலங்கன் அரசியல் இல்லை, அது ஒவ்வொரு தமிழ் மக்களினுடைய அரசியல். அங்கத்திய அரசியல்வாதிகள் எங்களோட அரசியல் கட்டம், அங்கத்த அரசியல்வாதிகள் இல்லாது காணல் உங்களுடைய அக்கா தம்பி தங்கச்சி சகோதரம் உங்களுடைய உறவுகளுடைய அரசியல்வாதிகள். எப்படி சொல்லுவீங்க அங்கத்த அரசியல்வாதிகள்? இப்போ என்னென்றால் இப்போ ஐயா இப்போ நான் என்னத்தை சொல்ல வரேன்றால், சொல்லுங்க. ஊரில் வந்து தமிழருக்கான பிரதிநிதிகள் இருக்கணும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அது மாதிரி இங்கே வந்து புலம்பெயர்ந்து தாண்டி வந்தீங்கன்றால் நாடு தமிழருக்கான பிரதிநிதிகள் தான். இப்போ நான் என்னத்தை சொல்ல வரேன்றால், அங்கே உள்ள ஈழத்தில் உள்ள பிரதிநிதிகள் இருக்குது, தமிழருக்கான பிரதிநிதி, அது எங்களுக்கான தான் இல்லையான்னு நான் சொல்ல தெரியும். எங்களுக்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எங்களுக்கான. ஆனால் அங்கத்திய அரசியல் நிலவரம் வந்து கொஞ்சம் அது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? 100% தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அங்கத்திய அப்போ அப்படியான ஒருத்தரை மக்கள் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லை? அது மக்கள் தான் முடிவு எடுக்கணும் போலங்க. இப்போ இவரை வந்து ஒரு பிரதிநிதியாக தங்களுடைய பிரதிநிதியாக வந்து தேர்ந்தெடுக்கணுமோ தேர்ந்தெடுக்கக்கூடாது மக்கள் கையில். இது ஜனநாயக தேர்தல். சரி, மக்கள் விரும்பினால் வாக்கு போடட்டும், அவர் வரலாம். இல்லை என்றால். ஆனால் நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்க மக்களுடைய பிரச்சனைக்கு அங்கே இருக்கிற பிரச்சனையும் தெரிந்திருக்க வேண்டும். மக்களோட பிரச்சனை தெரியாமல் என்ன அரசியல் நாங்கள் செய்ய போகிறோம்? என்னத்துக்கான அரசியல்? அப்போ நீங்கள் சொல்கிறீங்க தானே இந்திய நிலைமையை பார்க்க வரணும்னு சொல்லி. அப்போ இவர் வந்து இப்படியான பதவியில் இருக்கிறவர் இன்றைக்கு என்ன காரணத்துக்காக
ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு இன்னும் 2 வருஷம் இன்னும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னதுக்கு இவர் தமிழ் மக்களுடைய இயக்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இவர் எதற்காக அதை முன்னுக்கு கொண்டு வரையில்லைன்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போ இவர் தமிழ் மக்களுக்காக பாடுபடுகிறார். அப்போ இன்றைக்கு தமிழ் எம்பிஸும் இங்கே இருக்கிற பிடிஎஃப் அவர்களும் இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் எம்பிமாரும் சேர்ந்து தான் ஒத்துழைச்சுத்தான் ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் 2 வருஷம் கொடுபட்டிருக்கிறது. அப்போ நான் இந்த கேள்வியை கேட்கிறேன், இந்த பொதுமக்களின் பிரதிநிதி என்ன செய்தார்? ஏன் 2 வருஷம் கொடுத்தோம்? எனக்கு அந்த மனநிலையே சொல்லட்டும். ஒரு பொது வழியில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் சுமந்திரன். நீங்கள் சொன்ன சுமந்திரன் இல்லை, அவரை ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லை அதான் அது நாங்கள் இல்லை, இப்போ பொது வழியில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இன்னொரு சந்தர்ப்பம் நீங்கள் சொல்றீங்க, இன்றைய நிலைமையில் நாங்கள் ஜெனீவாவில் தடைபட்டு இருக்கிறோம். அதற்கு காரணம் நான் என்ன சொல்றேன் என்றால், அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்க வேணும், ஒரு பிரதிநிதி இருக்க வேணும். எம்பி தேவையில்லை, எம்பி போய் அங்கே நிற்க வேண்டிய அவசியம். எம்பி இந்த செக்ரட்டரியாக நான் போய் இருந்து வேலை செய்ய முடியும். ராஜபக்ச ஆக்ஸ்போர்ட் யூனியனுக்கு வர்றதுக்காக நான் ஆக்ஸ்போர்ட் யூனியன் லைஃப் மெம்பர். உடனே சொன்னேன் அந்த பிரசிடெண்ட்டுக்கு, இந்த வாசியை விட்டு ராஜபக்ச உள்ளுக்கு வருவானா இருந்தால் அவனுக்கு சரியான தடை நானே பர்சனலாக போடுவேன்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் ஆஃப் தி ஆக்ஸ்போர்ட் யூனியன் நான் சொன்னேன். நானும் ஒரு முக்கியஸ்தனா அதை தடுக்க காரணமாக இருந்தான். நிஜமா ஐயா, உங்களுடைய கேள்விக்கான பதிலை சுமந்திரன் பல இடங்களில் சொல்லியிருக்கலாம். எதிர்வர நாட்களில் எங்களிடம் வந்தாலும் நாங்கள் உங்கள் சார்பாக அந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போ அடுத்த கேள்விக்கு நாங்கள் போகலாம். நன்றி. அழைப்பில் இருக்கக்கூடியவர் யார்? வணக்கம். வணக்கம், நான் ராஜ் கதைக்கிறேன். வணக்கம் ராஜ், யாரிடம் என்ன கேள்வி? உங்கள்கிட்ட தான் சொல்ல எடுத்தேன். என்னன்னு சொன்னா, இந்த கடந்த சில காலங்களாக தமிழ்ல நடக்கிற இந்த நாடு கடந்த தமிழ்ல அரசாங்கம் தொடர்பான நேரலைகள்ல குணசீலன் அடிக்கடி வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார். இதுல நாடு கடந்த தமிழ்ல அரசாங்கத்தால பல ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ செயற்பாடுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல எந்த ஒரு செயற்பாடுலயோ ஆர்ப்பாட்டங்கள்லயோ முன்னுக்கு நிக்காத ஒரு ஆள், முன்னாள் எம்பியா இருந்த ஒரு ஆள் எலெக்ஷன் வந்து முன்னால் நிக்கிறது என்னத்துக்கு விளங்கல. அதை விட மற்ற இதுவரைக்கும் செயற்பட்ட செயற்பாட்டாளரையும் குற்றம் சொல்லி கொண்டிருக்கிற, புதுசா களமுறங்க வேட்பாளரையும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். அது என்னத்துக்கு விளங்கல. நன்றி ஐயா, உங்களுடைய கேள்வியோடு நீங்கள் இணைந்து கொண்டதுக்காக. போராட்டங்களில் முக்கியமான எதுலையுமே பார்த்ததில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு மக்கள் ஒருத்தர் கேட்கிறார். இப்போ தேர்தல் என்னோன்னா குணசீலன் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து பேசுகிறார். என்ன குணசீலன் ரெட்ட வேடம் போடுற மாதிரி இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டாக பார்க்குறீங்களா? அதை இல்லை, நாடு கடந்த அரசாங்கத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் நடந்தால் எம்பிமார் எல்லாரும் வந்து ஆர்ப்பாட்டத்தில் நிற்கணும்னு சொல்லி நாடு கடந்த அரசாங்கம் சொல்ல இல்லை. அதுக்குண்டு ஒரு அமைச்சு இருக்குது, அந்த அமைச்சு தான் அதை நடத்துது. நாடு கடந்த அரசாங்கத்தில் பல அமைப்புகள் இருக்குது, அந்த அமைச்சு ஊடாகத்தான் ஒரு வேலை திட்டங்கள் வருது. ஒருவருக்கு கொடுக்கப்படுது. இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறதுக்கு ஒரு அமைச்சுக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்படுது. நேரம் இருக்கிற எம்பிமார் அங்கே போகலாம், அங்கே எழுதப்படவும் இல்லை, சொல்லப்படவும் இல்லை, அங்கே நீங்கள் போகணும், நிற்கணும்ண்டு. குணசீலன் டிவிக்கு இப்போ வாராருன்னு சொன்னால் அவர் வந்து வாக்கு தேடுறதுக்காண்டி வரே இல்லை. இதில் வந்து வாக்கு தேடுறதுக்காண்டி, எனக்கு சிம்பத்தியை தேடுறதுக்காண்டி நான் வரே இல்லை. நாடு கடந்த அரசாங்கமும் அதன் வேலை திட்டமும் அதன் வளர்ச்சியும் எதிர்காலத்தில் இந்த நாடு கடந்த அரசாங்கத்தை என்ன செய்ய போகிறன்ற விஷயத்தை மக்களுக்கு அறியப்படுத்துறதுக்காண்டி தான் பாரம். நாங்கள் இந்த தேர்தலில் வந்து நிற்கிறதால எங்களுக்கு தேர்தலுக்கு பணம் கொடுக்குறதோ தேர்தல் செய்கிறதோ இல்லை, நாங்கள் எங்கே வரனாலும் எங்களோட காசை செலவழிச்சு தான் இதில் வந்து நிற்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க குணசீலன், நாடு கடந்த அரசாங்கம் உங்களை சொல்ல இல்லை இந்த போராட்டத்துக்கு போகணும், எழுதியும் வைக்கலைன்ற ஒரு விஷயம். மக்களினுடைய போராட்டத்துக்கு ஒரு எழுத்து வடிவத்தில் ஒரு யாப் இருந்தாலோ அல்லது ஒரு எழுத்து வடிவத்தில் உங்களுக்கான ஒரு கண்ட்ரோல் வசனம் இருந்தால் தான் நீங்கள் போவீங்களா? நீங்கள் கடைசியாக எந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கு சகல நான் அதாவது போராட்டம் என்று சொல்கிற போராட்டங்கள் என்னோட படத்தோடய இருக்குது பாருங்க. இத்தனை போராட்டத்தில் எனக்கு எதெண்டு சொல்லுங்களேன், கடைசியாக சொல்கிறத கேளுங்க. இப்போ போராட்டம் கடைசி எதெண்டு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ கடைசியாக நடந்த அத்தனை போராட்டம் லண்டன் ஏதாவது உண்டு, ஏதாவது உண்டுன்னு சொல்லி கடைசியாக நீங்கள் பங்கு பெற்றின போராட்டத்தின் பெயர் அது இங்கே நடந்த போராட்டத்துலையோ நான் கடைசியாக வந்து நின்று நான் நம்பர் 10க்கு முன்னால் இப்போ கடைசியாக நடந்த போராட்டத்தில் வந்து நான் நின்று அதில் நிற்கிறேன். படமும் இருக்குது பாருங்க. அது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ இது வந்து நோக்கத்துக்காக போயிருந்தீங்க. அது நோக்கம் இப்போ என்ன சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்களேன். மக்கள் நோக்கம் ஒரு கேள்வி வந்திருக்கு குணசீலன், நான் அதுக்கு பதில் சொல்ல. இந்த பதிலை தான் நான் சொல்றேன். அது அவருக்கு சொல்ற பதில் நான் தெளிவாக சொல்ற பதில், நாடு கடந்த அரசாங்கத்தில் எம்பி எல்லாரும் வந்து அங்கே நிற்கொண்டு எந்த அதில் கேள்வி. இப்போ அந்த கேள்வியில இருந்து அடுத்த கேள்விக்கு வந்துட்டோம். நீங்க கடைசியா நம்பர் 10க்கு முன்னால போயிருந்தீங்க 2 மாதத்துக்கு முதல்ல சொல்லிங்க. அந்த என்ன நோக்கத்துக்காக அந்த போராட்டம்? என்ன நோக்கம் என்றது இல்லை, ஒட்டுமொத்த நோக்கம் இல்லாம ஒரு போராட்டமா குணசீலன்? அதாவது விடுதலை தான் நோக்கம்.
அன்றைக்கு உங்களுடைய ஏதாவது ஒரு இலக்கோ அல்லது ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தான் அன்றைய நாளுக்கான ஒரு போராட்டம் நடந்திருக்கு. விடுதலை என்பது ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுக்குரிய போராட்டம். அன்றைக்கு ஒரு கோரிக்கை என்றது நிச்சயமா இருந்திருக்கு. அது என்ன, எதை முன்னிலைப்படுத்திய கோரிக்கை? இல்ல, அது கோரிக்கை வந்து மக்களுக்காக கோரிக்கை. அன்றைக்கு வந்து நடந்த போராட்டம் என்னென்ன நடக்கும் அந்த போராட்டங்கள் நாங்க பாரம் என்னுடைய கேள்வி அது இல்ல குணசல். நீங்க 2 மாதத்துக்கு முன்னர் நம்பர் 10க்கு போன போராட்டம் என்ன கோரிக்கைக்காக, என்ன மகஜரோட நீங்க போனீங்க? நான் மகஜர் ஒன்றும் கொண்டு போக இல்லை. உங்களோட வந்த மக்கள் அல்லது உங்களோட? நான் மகஜர் கொண்டு போக இல்லை. இல்ல நான் கேட்கிறேன், நான் உங்களை கேட்கறது குணசீல, நீங்க மக்களோட சேர்ந்து தான் போனீங்க. அந்த மக்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து அன்றைக்கு போனது எதற்காக? அன்றைக்கு போனது மக்கள் வந்து அங்க நடந்த படுகொலையை, அது இலங்கையில் நடந்த இனப்படுகொலை என்றதை நிரூபிக்கிறதுக்காண்டி நம்பர் 10க்கு முன்னால படங்கள் வச்சு காட்டி கொண்டிருந்த நாங்கள் அந்த 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 நிகழ்வுக்கு நான் கலந்து கொண்டு போனது வந்து நான் எம்பியாக கலந்து கொள்ள போக இல்லை. எனக்கும் தார்மீக கடமை இருக்கு. நான் ஒரு தமிழனாகவும் நான் அந்த மக்கள் தமிழன் என்ற ரீதியில் அங்க போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா இவர் கேட்கிற கேள்வி வந்து எம்பியா நீங்க இருந்தேன் வரையில என்று தான் கேட்டவ. மக்கள் எம்பியா இருக்கிறதுன்றது உங்களுக்கு அடிஷனல். ஆனா மக்கள்ல ஒருத்தனா நீங்க போராட்டங்கள் எம்பியா இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கு, போக வேண்டியது. அங்க நீங்க போகல என்ற ஒரு ஆதங்கத்தை தானே. இல்ல, அது வந்து தப்பான கேள்வி ஒன்று. ஒரு எம்பியா இருக்கிறவர் கட்டாயம் அங்க வரணும்ன்றது இல்ல. அது என்ன, அது மக்களினுடைய பிரதிநிதி, மக்களுடைய வாக்கு, மக்களுடைய வாக்கால வரக்கூடிய ஒருத்தர் அங்க வரணும் என்று எதிர்பார்க்க மக்கள் என்ன, மக்களுடைய பிரதிநிதிக்கு மக்களுக்கு ஒரே ஒரு வேலை, அதுல நின்று நடக்கிற போராட்டத்துல மட்டும் பங்கு பெறது இல்ல. அதை விட எவ்வளவோ பெரிய பெரிய வேலைகள் இருக்கு. இதை விட்டு நாங்கள் அதுல வந்து நின்று கொண்டு நிக்க இல்லைன்றது குற்றச்சாட்டு பிழை. அவர் கண்ட வேறா இல்ல, நான் நின்று இருக்கிறேன். என்ன பெரிய வேலைகள் அப்படி இருக்கு? என்ன பெரிய வேலைகள் சொல்லி இதை விட வேற பெரிய வேலைகள் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல எனக்கு ஒரு நாடு கடந்த அரசாங்கத்துக்கு 2 சொல்லுங்க பரவாயில்ல. இந்த நாங்க செய்த வேலை திட்டத்தை உங்களுக்கு நான் உங்களுக்கு லிஸ்ட்ல 2 சொல்லுங்க பாரு. என்ன 2 நீங்கள் சொன்னீங்க. இப்ப போராட்டம், மக்களுடைய போராட்டம்ன்றதை தாண்டி பெரிய வேலை திட்டங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. அதுல 2 வேலை திட்டம், நான் வேலை திட்டம் உங்களுக்கு ஆர்டர்ல சொல்லி கொண்டு வரேன். 2 சொல்லுங்க, கணக்கெல்லாம் வேணும். இந்த தமிழருக்கான பாதுகாப்பு பொறிமுறை உண்டு. என்ன செய்தீங்க அதுக்கு? இந்த அதுல இருக்கு பாருங்க. தமிழர் தேச சிங்கள சட்டமைப்பு ஆக்கிரமிப்பட்டுள்ள நிலையில் அங்கு வாழும் தமிழ் மக்களின் பாதுகாப்பு அந்த பேப்பரை வச்சுட்டு உங்களால சொல்ல முடியும். அது இங்க வாங்க, நீங்கள் வந்து சில விஷயங்கள் எப்படி கேட்குறீங்க, ஒரு உதாத்தமாக கேட்குறீங்க. என்னன்னு சொன்னா உதாத்தமா இல்ல, நீங்க மக்களுடைய போராட்டத்துக்கு வலிச்சு இருக்கக்கூடிய வகையில மக்களுக்காக அரசாங்கத்துல உங்களுடைய அமைச்சு அல்லது உங்களுடைய செயற்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்க சொல்றீங்க. எழுத்துல எல்லாம் இருக்கு. எழுத்துல நாங்கள் ஐபிசில பல முறை கேட்கப்பட்ட கேள்வி, என்ன வேலை செய்வீங்க? நாங்கள் வேலை செய்த அவ்வளத்தையும் எழுத்து மூலம் வச்சிருக்கிறோம். நாங்க பல முறை கேட்கிறவன் நீங்களே சொல்றீங்க. பாடமாக்கி கூட நீங்க சொல்லாம பார்த்து வாசிக்கிறீங்க. வாங்க, பாடமாக்கி இல்ல, நான் உங்களுக்கு செய்த அத்தனை தலைப்பையும் தாரேன். நீங்கள் கேட்குறீங்க என்ன செய்தீங்க, அந்த தலைப்பை சொன்னோடனே நீங்க சொல்றீங்க நிறைய செய்திருக்கிறேன். நான் 2 தான் கேட்டேன். அந்த 2 கூட உங்களால ஒரு பேப்பர், ரெண்டே நான் சொல்றது தான் உங்களுக்கு கேட்க. நீங்க பேப்பர் இல்லாம சொல்ல வேண்டியதானே கேட்கிறேன். 2 பேப்பர் இல்லாம கேட்கறதுன்ற விஷயம் வந்து இது வந்து ஒரு குதர்த்தமான கேள்வி. நீங்க பேப்பரையும் பேனையும் வச்சு எழுதி தான் கேட்க. நான் நீங்க கதை கேட்கல என்ன கேள்வின்ற நான் எழுதித்தான் எழுதிட்டு வந்து கேட்கல. நான் எழுதிட்டு வந்து ஏதோ ஒன்றை நீங்க எழுதி வச்சு தான் இது உங்களுடைய தொழில். நோட் பண்ணி வச்சிட்டு இது வந்துங்கற தொழில் கிடையாது. அதால தான் கேட்கிறேன். படிவா புரிஞ்சு அதால தான் கேட்கிறேன். தொழில் இது வந்து உங்களுடைய தொழில். இது உங்களுடைய தொழில் இல்ல, மக்களுக்காக செய்யறீங்கடா. மனசுக்குள்ள இருந்து நீங்க செய்வீங்க. மக்களுக்காண்டி செய்யற வேலையை நீங்கள் இப்ப வந்து கேட்டிருந்தீங்க. ஐயாட்ட கேட்டிருந்த கேள்விக்கு ஒரு விஷயத்துக்கு வாரேன். உங்களுக்கு தெரியுமா லோக்கல்ல இருக்கிறவங்க லோக்கல் எம்பி யாரு? மெக்டொனால்ட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். உங்களுக்கு உங்களோட லோக்கல் எம்பி யார்? எனக்கு கர தோமஸ். இது வந்து என்ன, ஒரு சில விஷயங்களை தான் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். திடீர்னு ஒருத்தரை பிடிச்சு கேட்டு போட்டு அவரை தெரியுமான்னு கேட்டதுக்காண்டி கேள்வியை வந்து என்ன கேட்குறீங்க பார்த்து நீங்க சொல்ல வேண்டாம். நீங்கள் அண்டை கேட்டீங்க, எங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லுங்க வேலையை. நான் முதல் ஒரு முறை இதுக்கு வந்திருந்தேன். நான் வந்திருந்த இடத்த என்ன கேட்கப்பட்டது, நான் அதை தயார் பண்ணி இன்றைய கொண்டு வந்து அணியலண்டா நீங்கள் கேட்டு அவ்வளவு கேள்வியும் உங்களுக்கு சொல்றதுக்காண்டி இவ்வளவு வேலை திட்டம் செய்யப்பட்டிருக்கு. நல்ல விஷயம். ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய நன்றி. தயார்படுத்தி கொண்டு வந்தது எங்களுக்கும் சந்தோஷம். ஏனென்றால் கேள்விகள் வருகின்ற வேளையில் மக்களுக்கு அந்த கேள்விகள் வருகின்ற வேளையில் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு. மிகப்பெரிய நல்ல விஷயம் அது. அழைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த உறவிட்ட நாங்கள் போகலாம். வணக்கம். வணக்கம். தொலைக்காட்சி இந்த சத்தத்தை குறைச்சி வச்சுட்டு பேசுங்க. வணக்கம். யாரிடம் இந்த கேள்வி? தொலைக்காட்சி இந்த சத்தத்தை குறைத்து வைத்துட்டு தொலைபேசியில பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ரூபன், நான் ரூபன் கதைக்கிறேன். வணக்கம் ரூபன், யார்கிட்ட என்ன கேள்வி? இது வந்து ஒரு பொதுவாக கேட்கிறேன். வந்து இப்ப ஐயா சொன்னார் ரிசுமந்திரனை தெரியலேருந்து. இப்ப நான் என்ன கேள்வி எந்த இதுக்கு என்றால், ஒரு புலம்பெயர்ல இப்ப பல பேர் வந்து சுமந்திரன் ஆதரிச்சு எதிர்க்கிறத தாண்டி அங்கத்திய அரசியல் ஒரு எதிர்த்தா கூட நான் வரவேற்கிறேன். அவற்றை ஒரு அரசியல் தெரியாமல் இவர்கள் எப்படி ஒரு அரசியலை செய்ய போகின்ற நாடுகள் அரசாங்கத்தில் இந்தியா வந்து. நன்றி ஐயா, உங்களுடைய கேள்விக்கு நன்றி. நான் நினைக்கிறேன் கேள்விக்கு ஒரு ஏற்கனவே பதில்கள் வந்திருக்குன்னு சொல்லி அடுத்த கேள்விக்கு நாங்கள் போகலாம். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முதல்ல விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் சந்திக்க காத்திருக்கின்றோம். செய்திகளுக்கு அப்பால் தொடர இருக்கின்றது இந்த விளம்பர இடைவெளியை தொடர்ந்தும் காத்திருங்கள்.
செய்திகளுக்கு அப்பால் இடைவெளியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே இன்றைய தினம் கலையகத்திலே தனுஷன், அதே போல திரு குணசீலன், அதே போல திரு மயில்வாகனம் பத்மநாபன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து பல விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல கேள்விகளும் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக அழைப்பில் காத்திருக்கக்கூடியவர்களிடம் நாங்கள் சென்று விடலாம். அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம் சதீஷ், என் பேர் வரதன். யாரிடம் உங்களுடைய கேள்வி? என் கேள்வி வந்து குணசீலன்ட்டு தான் அந்த கேள்வி. கேளுங்க. குணசீலன வணக்கம். நீங்க வந்து லண்டன்ல நடந்த எல்லா ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்து கொண்டேன்னு சொல்லியிருந்தீங்க. நான் லண்டன்ல ஒரு 9 வருடமா டிஜிடி தொடர்ந்ததுல இருந்து எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் வந்து கொண்டிருக்கிறேன். உங்களை நான் கடைசியா எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் நான் கண்டதில்லை. நீங்கள் டிஜிடி ஆபீஸுக்கு கடைசியா இப்ப வந்தேன்னு உங்களுக்கு சொல்லலாமா? நான் ஒரு சாதாரண தொண்டனா உங்ககிட்ட கேட்கிறேன். டிஜிடி ஆஃபீஸில் எப்போ வந்த நீங்கள் எந்த செயற்திட்டத்தில் நீங்கள் பங்கு கொண்டீங்கன்னு சொல்லிடலாம். சும்மா டிஜிடியில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எலெக்ஷன் கேட்குறத தவிர்த்து நீங்கள் டிஜிடியில் என்ன வேலை திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சு கொண்டு செஞ்சீங்கன்னு ஒரு மக்களுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? நன்றி. அவர் சொல்றதுக்கான வாய்ப்பை நாங்கள் அவர்கிட்ட கொடுப்போம். குணசீலன் கடைசியாக எப்போ வந்திருக்கேன் கேட்டிருக்கார். நான் 10ஆம் தேதி வந்திருக்கிறேன் டிஜிடி ஆஃபீஸுக்கு. இந்த மாதம் இவர் சொல்கிறார் என்ன கண்டது இல்லை போராட்டத்தில் என்று சொல்லி. அது வந்து நான் இவருக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு தெரியல. இவர் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது, நான் வந்தது எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ நான் எம்பியாக இருந்தது, அவர் எம்பியாக இருந்தபடியாக நீங்கள் வரையிலேன்னு கேட்குறாருதியா நீங்கள் மேற்கேட்ட கேள்வி தான் அது. இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் சேர்த்துடுறேன். இப்போ தேர்தலுக்காகத்தான் ஏப்ரல் 10 வந்தீங்களா? இப்போ தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முதல்ல எப்போ வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை, அதுக்கு முன்னாடி நான் வந்து போயிருக்கிறேன். கடைசியாக இப்போ ஈழன் வந்து இந்த இப்போ சொன்னிச்சின ஈழன் வந்து இந்த பிரச்சனை பட்டாண்டு நான் அங்கே நிற்கிறேன். அது எலெக்ஷனுக்கு முதல் அவரோட நான் அவரை சொல்லியிருந்தேன், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லி அன்றைக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் வந்திருந்தேன் நான் அண்டையை கூட. இது வந்து ஒரு என்னை பொறுத்தளவுடைய ஒரு வீணான கேள்வியாக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கேள்விக்கு மரியாதை கொடுத்து பதில் சொன்னதுக்காக அவருக்கான பதில் நான் இதை தான் சொல்ல முடியும். அடுத்து அழைப்பில் இருக்கக்கூடியவர் யார்? வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். யார் இது? வணக்கம். நான் வந்து லண்டன் போய் ரமணன் நினைக்கிறேன். சொல்லுங்க, யார்கிட்ட என்ன கேள்வி? என்ன சொன்னா இப்போ தனிப்பட்ட 3 பேர்ட்டையும் இவங்க அந்த நாடு வந்து அரசாங்கத்தில் கேட்குறேன்னு சொன்னால் நான் இப்போ ஸ்ரீலங்கா போயிட்டு இதாம்மா நான் வீட்டில் ஒரு நல்ல காரியம் போயிட்டு வந்தேன் நான். சரி. அப்போ அங்கே வந்து பார்த்தேன்னு சொன்னா வந்து இந்த நாங்கள் இங்கே அரசியல் எப்படி காய்ச்சிட்டு இருக்கோம், அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து எந்த போதுமா என்ன சொல்றது அப்படி ஒரு அரசியல் சம்பந்தமாக இது வருமன்ற மாதிரியோ அங்கே மக்களின் மேனதில் ஒரு எண்ணமும் இல்லை. இவியல் வந்து அதுக்கு அங்கே இப்போ இந்த ஒரு ஐயா சொன்னார் எனக்கு அங்கே என்ன இருக்குன்னு தெரியாத மாதிரி இவியல் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஏதாவது இவியலால் அங்கே இந்த கேள்வியை நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி வைக்க முடியுமா? நன்றி ஐயா. தனுஜன், உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வியை கேட்கறது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் புதிய உத்வேகத்தோடு வந்திருப்பீங்க. தாயகத்தையும் புலத்தையும் இணைக்க வேண்டிய தேவை என்றது மிக முக்கியம். அதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்க, நீங்களும் சொன்னீங்க. இப்போ இவருடைய கேள்வியும் அதுதான். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு. அங்கே நிறைய பிரச்சனை பார்க்க, ஒரு பக்கம் வாழ்வெட்டன்றம், இன்னொரு பக்கம் போதைப் பொருளன்றம், படிப்பு கெட்டு போகுது, நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். இது எல்லாத்திலையும் ஒரு அரசாங்கமாக நாடு கடந்த அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்குது, திருத்த வேண்டியது. சுமந்திரன் ஒதுக்கி போட்டோ, கஜேந்திரகுமார் ஒதுக்கி போட்டோ, சுரேஷ் பிரபுச்சந்திரன் ஒதுக்கிட்டோ, ஆனந்த சங்கரி ஒதுக்கிட்டோ, விக்னேஸ்வரன் ஒதுக்கிட்டோ நாடு கடந்த அரசாங்கம் பயணிக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர் சரி தப்பு விமர்சிக்கிறதெல்லாம் வேறு, ஆனால் நீங்கள் செயற்படணும். எப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன திட்டம்? எனக்கு ஐடியா இருக்கு. இன்னொன்று நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன சரி நான் செஞ்சு கொண்டிருக்கேன். எப்படி என்றால் அந்த முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் காலத்தில் வீதி நாடகங்கள் போடுவாங்க. வீதி நாடகங்கள் போட்டு விழிப்புணர்வு அளிச்சுவாங்க. அதே நேரத்தில் நான் அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா நான் மிதிவெடி வெடித்து அந்த வெடிக்கா மிதிவெடிகள் வெடிக்கா செல்லுகள் வெடிச்சுன்னா மக்கள் செத்தது, மற்ற போதைப் பொருள் பிரச்சனைகளில் வருங்கால ஜங்ஸ்டர்ஸ் பாலியல் துஷ்பிரயோகங்கள் அதுகளுக்கெல்லாம் நான் வந்து என் ஓன் செலவிலேயே அங்கே ஒரு டீம் ஒன்று எனக்கு இருக்குது. அந்த டீமை வச்சு நான் வீதி நாடகங்கள்லாம் செய்து கொண்டான் பாருன். அப்படி நான் வீதி நாடகங்கள் செய்து கொண்டு வந்த இடத்துல உண்மையாகவே மடு பெரிய வண்டி பிடிச்சான் குஞ்சுக்குளம் அந்த பகுதியில் வந்து இப்போ எனக்கு புதுசாக வந்த தகவல் எப்படி என்றால் போரால் பாதிக்கப்பட்டு இந்த 10 வருடங்கள் கடந்தும் இளம் ஆட்கள் வந்து இன்னும் வந்து அந்த உளவியல் ரீதியான பாதிப்பில் இன்னும் உள்ளாகிருக்கிறாங்க, இன்னும் மீள் இலையில. அப்போ ஒரு ஃபாதரே என்னட்ட வந்து வண்டி வரிச்சான் ஃபாதர் வந்து என்னோட ரிக்வஸ்ட்டை பண்ணவர், இதுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு கட்கென் இருக்கோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் செய்து தரணும் தம்பி என்று. அப்போ நான் சொன்னேன் ஓகே
மாதம் மாதம் வந்து அவை 100 150 பிள்ளைகள் மாதம் மாதம் வந்து அந்த உழவருக்கான கற்க என்னால் இயன்றதை தான் நான் செய்யலாம். இப்போ அதான் நீங்கள் தனியாக செய்கிறீங்க. இப்போ நாடு கடந்த அரசாங்கத்தை அதனுடைய எம்பியா வர போறீங்க. அதே இதை நான் இப்போ என்ன செய்யணும்னா உண்மையாகவே நாடு இந்த அரசாங்கத்தில் வந்தால் தெரியும் எனக்கு நான் தனியாக நபரை இப்போ செய்கிறத வந்து இன்னொரு 10 பேரோ 20 பேரோ இந்த உணர்வு சார்ந்த ஆக்களை நான் வந்து ஐடென்டி பண்ணிடும். நாடு வார செயற்பாட்டாளர்களோ எல்லாரும் ஐடென்டி பண்ணி அவையிலட்டையும் புதிய புதிய திட்டங்கள் இருக்குது. எவ்வாறு அதை செயற்படுத்த எந்த திட்டத்தோடு சேர்த்து அவையோட திட்டம் அரசியல் தெளிவு வாழ்த்துக்களும் மக்களுடைய பிரச்சனை என்பது எப்பவுமே தீர்க்கப்பட வேண்டும். இன்னும் ஒன்று 100% அரசியல் தெளிவு உண்மையாகவே இல்லை. அங்கே மக்கள்கிட்ட வந்து அரசியல் தெளிவு வந்து கணிசமான மக்கள்கிட்ட இல்லை. பாமர மக்கள்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லினுமே எங்களுக்கு அரசியல் தெளிவு இருக்குது, புலத்தில் இருக்கக்கூடிய ஆக்கள் தான் எங்களை அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் அதாவது என்னன்னு சொல்கிறது இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு பின்னுக்கு உள்ளாக்கள் இல்லை ஒரு தனிப்பட்ட கருத்து உள்ளாக்கள் அவை சொல்லிடும். ஆனால் நீங்கள் அதுதான் நான் சொன்னேன். இப்போ நான் வந்து இறங்கி வேலை செஞ்சபடியாக நான் சொல்கிறேன். ஆகிலும் பாமர மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டீங்க என்றால் இன்றைக்கு அவங்க என்ன இது அரசியலில் வந்து சுமந்திரம் வந்தால் என்ன அதான் சுமந்திரம் விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லுங்க. அதான் அந்த சலிப்பு தன்மை நாங்கள் இல்லாமல் செய்யும். அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த உணர்வு இருக்குது தானே. 2009ஆம் ஆண்டுக்கு முதல் எவ்வாறு உணர்வு இருந்ததோ அந்த உணர்வு இப்போ மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இலங்கை அரசாங்கத்தாலேயும் சரிதான், அதுக்கு துணை போய் எங்கட அரசியல்வாதியும் மழுங்கடிக்கப்பட்டு போய் கொண்டு அந்த மழுங்கடிக்கப்பட்ட விஷயத்தை இல்லாம செய்து எப்படி அரசியல் மயப்படுத்த போறீங்க ஒவ்வொரு சின்ன அதான் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நான் என்ன சொல்றேன்னா அதை வந்து மீண்டும் எழுப்பணும். எப்படின்னா தான் இந்த விழிப்புணர்வுகளால மற்ற அரசியல் தெளிவுகள் அரசியல் தெளிவுன்றது எப்படி கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா பல அரசியல் விமர்சகர்கள் பொதுவாக எந்த கட்சியும் பல அரசியல் விமர்சகர்கள் அங்கே இருக்கிறாங்க தமிழாக்க சரியும் பல ஆண்டு காலமா அரசியல்ல வந்து ஊர்நாக்களை இருக்கிறாங்க. அவங்களோடத்தையும் நாங்களை இனங்கண்டு அவங்க மூலமா ஓகே இப்போ உதாரணத்துக்கு ஓகே இப்போ ஒரு கிராமம் என்றால் அந்த கிராமத்தில் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நாடகம் நடத்துகிறோம் என்றால் அதில் வந்து அவரையும் கூட்டிகிட்டு போய் அரசியல் தெளிவை கொடுக்கணும் மக்களுக்கு. இந்த அரசியல் இல்லாட்டி எங்களுக்கான அரசியல் இல்லாட்டி தமிழ் மக்களோட நிலை இன்றைக்கு நாங்கள் ஓகே நீங்கள் இப்போ இன்றைக்கு நீங்கள் வந்து ஓகே ஒருவேளை சாப்பாட்டோட இருக்கிறீங்கள் இருக்க இடம் இருக்காட்டி நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இதே நிலைமை இந்த அரசியல் நிலைமை இப்போ நடக்கிற அரசியல் நிலைமை இன்னும் ஒரு 5-10 ஆண்டு காலத்துக்கு பிறகு போயிட்டு இருந்தால் உங்களோட நிலை என்னன்றதா மக்களுக்கு 100% உண்மையில புரிய வைக்கும். எங்களுடைய அரசியல் விமர்சகர்களா இருக்கலாம் அல்ல புத்திஜீவிகளா இருக்கலாம், இவர்கள் எல்லாம் எங்களுடைய நிறைய புத்திஜீவிகள் இருக்கிறாங்க. ஆனா பயன்படுத்த இல்லைன்றதை விட ஒரு தளத்துல வாரதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க. அதான் உண்மையான தயக்கம். என்ன பிரச்சனை என்றால் இதான் பிரச்சனை என்னென்றால் பொதுவா ஒரு விஷயத்தை அதாவது நடுநிலைய ஒரு விஷயத்தை ஒரு அரசியல் விமர்சனம் ஒருத்தனை சொல்ல வலிக்கிடும் போது அங்க விரட்டப்படுகிறாங்க. அன்றைக்கு அழைப்பில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நாங்கள் போகலாம் என்ற அடுத்தது அழைப்பில் இருக்கக்கூடியவரோட யார் இவர்? வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். அழைப்பில் இருக்கிறீங்க, யார், என்ன கேள்வி? நான் நாதன் கதைக்கிறேன். நாதன் இருந்து சொல்லுங்க, என்ன கேள்வி யார்கிட்ட? விரும்புகிறேன். அந்த ஐயா சொன்னவர் சுமந்திரன் தங்களுக்கு தெரியாது என்று சொல்லி சொன்னவர். சரி. இப்ப நான் அந்த கேள்விக்கு மேலாத இந்த அபிப்பிராயமா சொல்றேன். நாடு கடந்த தமிழக அரசாங்கம் இருக்கிறது வந்து அங்க புலத்துல இருக்கிற அரசியல்வாதிகளோட கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அவைன்ற உண்மைத்தன்மைகள் பொய்த்தன்மைகளை அறிஞ்சு செயற்படக்கூடியதா இருக்க வேணும். சரி. அவைகளை தெரியல என்று சொல்றத நாங்க ஏற்க முடியாது. அவையே தெரியாமல் இவ என்ன நீங்க செய்ய முடியும். ஆதங்கம் புரிஞ்சு கொள்ள முடியுது. அடுத்த கேள்வி ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா. என்னுடைய கேள்வி இதுதான். முதலாவது கேட்டால் அவை அடுத்ததாக அங்கத்து தேசிய தலைவராக உருவாக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இப்ப இவையும் தேசிய தலைவற்ற கொள்கைக்கு நிகராக பயணிக்கிறபடியா அவைகளை பற்றி அவை கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்ன்றது என்னுடைய படிவான உங்களுடைய கருத்து. இல்ல இப்ப என்னண்டா இது கணவருக்கு இருக்கு இந்த பிரச்சனை. என்ன இல்லை இந்த பிரச்சனை வந்து கணவருக்கு அப்படி என்றால் இந்த தேசிய தலைவர் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு சரியோ அது ஓகே. ஆனால் இந்த கூட்டமைப்பு வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் கூட்டமைப்பு வந்து மக்களால் நிராகரிக்க படையில. ஏனென்றால் உண்மையாகவே அங்கே பிரச்சனைக்குரியாக்கள் எல்லாருக்கும் தெரியும். சுமந்திரன், சம்பந்தன், மாவை சேனாதிராஜா, சயந்தன் என்பவர்கள்
அவையில் பார்த்தீங்கன்னா அவர் தமிழரசு கட்சிக்காரர், ஒட்டுமொத்த கூட்டமைப்புக்காரர் இல்லை அங்கே. ஆனால் அங்கால உள்ள அந்த தமிழரசு கட்சியை விட்டு வேறு கூட்டமைப்பில் இருக்கிற எம்பிமாருக்கும் வந்து ஒன்றுமே கதைக்க முடியாமல் இருக்கு. அந்த அளவு என்ன ஒரு சுமந்திரன் ஒன்றை சொல்கிறார், ஒரு கோரிக்கையை வைக்கிறார் என்றால் இந்தியாவில் உள்ள செலவோ புலட்டோ வட்டவோ ரெண்டாலும் கதைக்க முடியாமல் இருக்கு அவையில் எதிர்த்து. ஆனால் அது அவையில் ரப்பில் அதான் ஏனென்று தெரியுது இல்லை. சரி, இது ஆழமாக பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் குணசீலன் உங்கள்கிட்ட வரேன். இப்போ உங்களுடைய இந்த தேர்தலுக்கான விடயத்தை பார்த்தால் தமிழீழ விடுதலை நோக்கி சரணாயக வழியில் இணைவோம் எழுவோம் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறீங்க. நிறைய விஷயங்களா தமிழர்களாக உயர்ந்து ஒளிர்வோம் என்றெல்லாம் சொல்கிறீங்க. 2 தரம் ஏற்கனவே நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறீங்க. 3ஆம் தரம் வந்து என்னத்தை செய்ய போகிறீங்க? 3ஆம் தரம் என்ன செய்யறேன்டா, இப்போ நாங்கள் 10 வருஷமாக செய்து வந்த வேலையை இடையில விட்டுட்டு நாங்கள் போக முடியாது. அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், நீங்கள் கடந்த காலத்தில் என்ன வேலை செய்தீங்க, இனி வந்து என்ன தொடர்ந்து செய்ய போகிறீங்க. நான் மக்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தெரிவு செய்து விடுற அந்த அணியை பொறுத்து தான் எங்களுடைய வேலை இருக்க போது. மக்களாகிய நீங்கள் வந்து பொருளாதார ரீதியான உதவியை நாடுகளந்த அரசாங்கத்துக்கு தொடர்ந்து செய்ய வேணும். நீங்கள் பக்கபலமாக நின்றால் மட்டும்தான் இந்த மக்களும் நாடுகளந்த அரசாங்கம் ஒன்றாக இணைஞ்சு வேலை செய்கிற பட்சத்தில் தான் இந்த தமிழீழம் என்றத உன்னத இலக்கை நாங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன கேட்ட கேள்வி, நீங்கள் 2 தரம் இருந்தீங்க, 3ஆம் தரம் என்ன இருக்கிறீங்கள் என்றால், நானே தான் சொன்னான் உங்களுக்கு முதலே. இப்போ வந்து 10 வயசு தான் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை வந்து தொடர்ந்து வளர்ந்து வந்து தான் தன்னுடைய வேலை திட்டங்களை செய்யலாம். தமிழ் விடுதலை புலிகள் இயக்கம் எடுத்தோன்னு 72ஆம் ஆண்டு வந்த உடனேயே தமிழ் விடுதலை புலிகள் தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படையில்லை. ஒரு விஷயம் இருக்கு, அந்த போராட்டம் பல ஆண்டுகள் பயணிச்சு அதில இருந்து தான் நாடு கடந்த அரசாங்கம் பயணிச்சு. நிச்சயம் ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு மேல நிச்சயம் அது வந்து ஆயுத போராட்டம். இது இன்றைக்கு தளத்துல நாங்க ஒரு அரசியல் ஆயுதம் உங்களுக்கு ஒரு தடத்தை தந்திருக்கு. நாங்க சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இப்ப அது வந்து வன்னிக்குள்ள இருந்த யுத்தம் வந்து சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கு. 10 வயசுன்றது நெடுக காரணம் சொல்லி இல்ல. 10 வயசுன்ற காரணம் வந்து அரசியல் வந்து இந்த நாட்டுல வந்து நாங்க அரசியல்வாதி கிடையாது, நாங்க அரசியல் போராளிகள். நீங்கள் சொல்ற மாதிரி நாங்க அரசியல்வாதிகள் கிடையாது, நாங்க ஒரு அரசியல் போராளி. இன்றைக்கு இந்த அரசியல் போராட்டத்தை கொண்டு போகக்கூடிய போராளிகளாக நாங்கள் இருக்கோம். என்னுடைய பிள்ளை தான் அதை வந்து அடுத்த சந்ததி கொண்டு போகணுன்றதுக்காண்டி தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோமே தவிர எங்களோட கையில் ஆயுதங்களும் நாங்கள் ஆயுத போராட்டம் நடத்த இல்லை. இங்கே இந்த நாட்டு சட்டங்களுக்கு அமைய, சர்வதேசத்துக்கு சட்டங்களுக்கு அமைய, ஜனநாயக வழியில் இந்த சர்வதேசம் கேட்கிற மாதிரியான ஒரு தீர்வைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ தனுஷனோட பேசிக்குள்ள 2 விஷயங்கள், ஒன்று வீதி நாடகங்களை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டாட சொல்லியிருந்தார். அடுத்தது அரசியல் மயப்படுத்துறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய விமர்சகர்களை உண்டாக்குற விஷயத்த சொல்லியிருந்தார். இப்படி நீங்க செய்திருக்கக்கூடிய 2 விஷயத்தை அவர் சொன்ன மாதிரி சுருக்கமா எனக்கு சொல்ல முடியும்? எங்க தாயகத்துல செய்த இல்ல உங்களுடைய தாயகமா இருக்கலாம், புலமா இருக்கலாம். இங்கே இந்த கடந்த 2 தடவை நீங்க ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க தானே, ஒரு நாடாளுமன்ற எம்பியா இருக்கிற நேரத்துல நீங்க செய்த 2 விஷயங்களை அவர் சொன்ன போல சுருக்கமா எனக்கு சொல்லுங்க. இப்ப தாயகத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது மக்கள் அங்க வந்து மிகவும் நொந்து போயிருந்த காலப்பகுதியில் நாடுகளந்த அரசாங்கத்தை வேலை திட்டத்திலே கொண்டு வந்து அவையை புனரமைச்சு அவைக்குரிய அன்றாட வாழ்க்கையை கொண்டு போறதுக்காண்டி சில திட்டங்களை செய்த நாங்கள். அங்கே கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்புன்னு மிகப்பெரிய திட்டங்கள், கிணறு வெட்டி கொடுத்த திட்டங்கள் எல்லாம் நாடுகளந்த அரசாங்கம் தான் செய்தது. அதன் ஊடாக அதை வச்சு செய்விச்சு நாங்கள் இங்கே இருந்த ஆக்களை அனுப்பி, நாடு கடந்த அரசாங்கமாக அங்கே பணம் அனுப்பவும் முடியாது, நாடு கடந்த அரசாங்க உறுப்பினரும் போய் நின்று செய்ய இயலாது. அங்கே உள்ள தொண்டு நிறுவனங்களை பிடிச்சு இங்கே இருந்து ஒருவரை நாங்கள் அனுப்பி அங்கே வச்சு வேலை செய்த நாங்கள். அது பட்டியலிட்டு சொல்ல நாங்கள் அங்கே வேலை செய்த நாங்கள் இவ்வளோ மக்களுக்கு முதல் இருந்த அமைப்புகள்லேயே நாடு கடந்த அரசாங்கம் என்ற அமைப்பு மட்டும்தான் முதலாவது வேலை திட்டத்தை அங்கே உருவாக்கினோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே வரக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த கருத்தை சொல்லினோம், நாங்கள் ஆடு வளர்த்தம் பண்ணை அமைச்சு கொடுத்தோம் உங்களை இல்லை உங்களை மாதிரி நிறைய அமைச்சர்கள் வந்து இதை சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரே விஷயத்தை தான் செய்திருக்கிறீங்களா? அதுதான் நீங்க தவறு. அந்த அமைச்சு தான் நாங்க வேலை செய்ய, மாவீரர் போராளி நலன் காப்பு அமைச்சு, அந்த அமைச்சு தான் செய்த. நான் அந்த அமைச்சில் இருந்தேன். நான் ஆகபடியா அவங்களுக்கு சொன்னா அந்த அமைச்சு அங்க வேலை செய்ததுக்கு ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. நாங்கள்லாம் உருவாக்கி கொடுத்துறாங்க. அதை தொடர்ந்து தான் பெற்ற நிறுவனங்கள். ஏதாவது இப்ப இதை தாண்டி அடுத்து வேற என்ன செய்தீங்க? அங்கேயா இங்கே இப்ப எங்கட தொடர்ந்து எங்கட போராட்டம் வந்து என்னுடைய பணி வந்து இந்த விடுதலைக்காண்டி தொடர்ந்து என்னுடைய வீட்டுக்கு நான் செலவழிக்கிறதை விட என்னுடைய பணிக்காண்டி தான் நான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். காலங்காலமா இந்த விடுதலையை வென்றெடுக்கணும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியோடு தான் நாங்கள் இருக்கிறோம். இது வந்து தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து நாங்கள் அங்க வந்து போராடின இனம். இன்றைக்கு அங்கே இருந்து வந்து இங்கே நாங்கள் வாழ்றதுக்காண்டி மற்றவர் மாதிரி நாங்கள் வாழணும்னு ஆசைப்படையில. இந்த ஏதோ எங்களோட வாழ்க்கையை கொண்டு ஓட்டக்கூடிய ஒரு தராதரமா இருந்து கொண்டு வாழ்க்கையை கொண்டு போறதுக்காண்டி எங்களுடைய பங்கை மீது ஆற்றிக்கொண்டு தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, மக்களுக்காக நாங்கள் இதை செய்தோம். நல்ல விஷயம், மக்களுடைய வாழ்வாதாரம் என்றது மிக முக்கியமானது. ஆனால்
மக்களின் வாழ்வாதாரத்தை கொடுக்குற நேரம் அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றதே நீங்க ஒத்துக்கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அதுக்கு ஏதாவது செய்திருக்கிறீங்களா? அரசியல் மயப்படுத்தணும் மக்களையா? மக்களுக்கும் எங்களுக்குமான இப்பத்த ஒரு உறவு பாலம் மட்டும் நாங்கள் அமைச்சு வச்சிருக்கிறோம், தமிழீழத்திலையும் பிளத்திலையும். எப்படி அது எப்படின்னா அவையோட தொடர்பு, நாங்கள் அவையோட தொடர்பை ஏற்படுத்தி அங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் கூட செய்து வச்சிருக்கிறோம். எனிவே அதை விட சர்வதேச இத்தனை நாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்குரிய தொடர்பு, அவர்கள சில பிரச்சனைகள் பேசி அவர்களுக்குரிய சில வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்கிற எல்லா வேலை திட்டத்திலையும் வந்து நாங்கள் பொதுவான ஒரு தளத்தில் வந்து சொல்ல முடியாது இதைத்தான் நாங்கள் செய்கிறோம் இப்படி செய்கிறோம். ஏன்னா அங்கே மிகப்பெரிய தடை ஒன்று இருக்குது. நாங்கள் வெளிப்படையாக எதையுமே அங்கே செய்ய முடியாது. வர்ற எத்தனை அமைச்சராக இருந்தாலும் எத்தனை எம்பியாக இருந்தாலும் சொல்ல முடியாத காரணங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேலை திட்டங்கள் வந்து இப்படி தான் செய்யப்படுது. நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுக்கணும். தாயத்தில் அங்கே என்ன நடக்குது, என்ன வேலை திட்டம் நடக்குது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்ல இயலாது, குற்றச்சாட்டக்கூடாது. நாடு கடந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யலை. செய்த வேலை திட்டங்கள்ல எவ்வளோ வேலை திட்டங்கள் இன்றைக்கும் தொடர்ந்து போய் கொண்டிருக்கு. மக்களுக்கு அழைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த உறவை எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 யார் இது? என்ன கேள்வி? ஹலோ, நான் நேரமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். கேள்வி கேட்குறீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். கேளுங்கய்யா. என்ன கேள்வி? லைனில் தான் இருக்கிறீங்க, சொல்லுங்க. ஓ, இவர் ஒருவர் சொன்னார் இல்லை சுமந்தரன்னு தெரியாண்டு. ஆமாம். அதற்ற வயது தான் எனக்கும். இப்போ எனக்கு பிள்ளைகள் இங்கே லண்டனில் தான் பிறந்தவன். சரி, உங்களோட கேள்வி யார்கிட்ட சொல்லிட்டு கேள்வி வந்த ஐயா, அவர் சுமந்திரனை தெரியாத ஒரு ஆள் என்ன மாதிரி பேர் நடத்த போறாரு. ஒரு சின்ன பிள்ளை எந்த மகனை கேட்டாலும் சொல்லுவான் சுமந்திரனா. அவரை நான் கேள்வி தமிழரசு கட்சி தலைவர் சம்பந்தனை தெரியுமோ? நான் தமிழரசு கட்சிக்கு எகேன்ஸ்டான ஆள், ஆனா சம்பந்தனை தெரியுமோன்னு சொல்லுவோம். சரி, உங்களோட கேள்விக்கு அவர்கிட்ட இப்போ கேட்கலாம். எனக்கு தமிழ் தெரியாதாமோ? இல்லை இல்லை, சம்பந்தனை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறார். தமிழரசு கட்சியினுடைய தலைவர் இல்லை அவர், அதையும் தெளிவுபடுத்துறாரு. சம்பந்தனை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி. எனக்கு ஒருத்தரை நேரடியாக தெரியாது. அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள், என்னென்ன செய்யாம விட்டிருக்கிறார்கள். இப்போ இவ சொன்னதுக்கு எனக்கு அவரை தெரியாதுன்னு சொன்ன என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அங்கே இருந்து ஒரு நியூஸ் லெட்டரோ ஒரு ஒரு பத்திரிகையோ ஏதாவது தமிழாக்களுக்கோ இயக்கங்களுக்கு அனுப்புறது அதுகள் ஒன்றும் எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்லுறேன் என்றால், அவர் அவ்வளோ ஒரு திறமான ஒரு மக்களுக்காக பாடுபடுறது என்று சொல்லி சொன்னால், நான் உங்களுக்கு முதல் கேட்ட கேள்வியை இவரையும் கேட்குறேன். 2 வருட காலம் நீளம் இன்னும் கொடுக்கப்பட்டதுக்கு இவர் அங்கே என்ன செய்தவர்? அப்போ இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையிலையோ இங்கிலீஷ் இயக்கங்களோட சேர்ந்தோ நான் என்னால் எந்த அளவுக்கு இங்க உள்ள எம்பிமாருக்கும் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஐயா, மயில் வாகனம் பத்மநாபன் என்கின்ற ஒரு தனிநபரா நீங்க நிறைய விஷயங்களை செய்திருக்கிறா சொல்றீங்க. ஏற்றுக்கொள்றோம். ஆனால் இப்போ இங்கே என்னன்னு சொன்னா, தனிநபரனுடைய பயணம் என்பது வந்து பெரிய அளவில் எடுபடாது. இங்க வந்து ஒரு கூட்டு ஒற்றுமை என்ற ஒரு விஷயம் தான். மக்கள் இவ்வளவு பெரிய மக்களுக்கான ஒரு சேவையை கொடுக்குறதுனா ஒற்றுமை வேணும். இப்போ நீங்க அந்த தளமாக இப்போ நாடு கடந்த அரசாங்கத்தை பாவிப்பீங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க தனியே செய்த எல்லாத்தையும் இனி இதனூடாக நீங்கள் செய்வீங்களா இருந்தால் மக்களுக்கு போய் சேரும். நாங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். தனுஷன், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மக்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுடைய மக்களுக்கு கேட்குறீங்களா? எங்களுடைய மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இப்போ தொலைத்தொடர்பு வந்து கேள்விகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது நாடு தமிழ் அரசாங்கத்தில். என்ன பொறுத்த மட்டும் என்னென்னா, ஓகே விமர்சனம் கட்டாயம் வேணும் தான். ஒரு அமைப்பு வளர்றா விமர்சனம் கட்டாயம் வேணும். ஆனால் கேள்வி கேட்குற மக்கள் வந்து முன்வரணும். அந்த அரசாங்கம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாடு தமிழ் அரசாங்கம்னு சொல்லி புலம்பெயரில் இருக்குது என்றால், நாங்கள் ஈழத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு அமைப்பை வச்சு கொண்டு செய்ய முடியாத விஷயங்களை சுதந்திரமாக நாங்கள் செய்யலாம் இங்கத்திய சட்டத்தண்டுகளுக்கு இணைய. அப்போ இங்கே வந்து நாங்கள் ஒரு அமைப்பை வலுவாக தமிழருக்கான அமைப்பை வலுவாக கட்டி எழுப்ப வேண்டிய கடமை புலம்பெயர் தமிழர்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க மக்கள் செய்யணும், மக்கள் அதை பலப்படுத்தணும், விடாமல் இல்ல. நீங்க சொல்றீங்க சரி. மக்கள் என்ன சொல்றாங்கடா, 2009க்கு முன்னர் இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் பலப்படுத்தி வைத்திருந்தது மக்கள் தான். அந்த மக்கள் தான் 2009க்கு முன்னர் பலப்படுத்தின. அப்ப இப்ப அந்த பிழை உங்கள்கிட்டயா? இல்லை மக்கள் உங்களோட வரையில்லைன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் வந்து மக்கள் வந்து அமைப்புகளை பலப்படுத்தினது இந்த புலம்பெயர் உறவுகள பலத்தால் தான் உண்மையானவே அமைப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது, வலு பெற்றது, விடுதலை போராட்டம் எங்கட. சரி, ஆனால் இந்த அமைப்பு வந்து 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டது. சரி, அதுக்கு முதல் வந்து 1 அமைப்பு இருந்தது.
2009 பேர் இருந்தது, நிறைய இருந்தது. அவையில் சில விஷயங்கள் வந்து அந்த அமைப்புகள் செய்த பிள்ளைகள் இந்த அமைப்பையும் தாக்கிட்டு. இப்போ நீங்கள் சரி மற்றாக்கள் பிள்ளை நோ இந்த அமைப்பை அப்படி பார்க்கணும். ஆனால் இந்த அமைப்புக்கு நான் பிள்ளை இல்லைன்னு நான் சொல்லுவேன். நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நிகழ்ச்சி. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து வர வேண்டும் என்றது தான் மக்கள்கிட்ட. இல்லை, எனக்கு என்னென்னால் ஒரு ஓகே, நீங்கள் எந்த அமைப்பை குறவுன்னு ரெண்டாவது விஷயம். சரி, ஈவன் நாடந்த தமிழகம் தான் வேணாமன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்றாலும் புலத்தில் இருக்கிற மக்கள் நாங்கள் ஓகே எங்களுக்குரிய ஒரு ஆக்கப்பூர்வம் அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் ராஜதந்திர வழியில் நாங்கள் போராடும். நன்றி. அடுத்து திரு மயில்வாகனம் பத்மநாதன் ஐயா, நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள். மக்கள் கேட்டுத்தான், சில மக்கள் கேட்டுத்தான் நான் இந்த வேட்பாளராக வந்திருக்கிறேன். ஆனபடியாக நான் தனிப்பட்ட முறையிலேயோ சின்ன இயக்கங்களை சேர்ந்து நான் செய்த வேலைகளை பார்த்து என்னுடைய மனப்பான்மை நான் என்ன செய்தேன்னு சொல்லி அதை உணர்ந்துதான் சில இளைஞர்கள் குணசீலன், சங்கீதம், ரூபன் அப்படியானவர்கள் என்னோட நான் இந்த இலக்கம் என்னையா எப்படி மக்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஒற்றுமை என்று சொல்லி எல்லாரும் கத்துறேன். 60 வருஷமாக நான் இதை கேட்டிருக்கேன். எந்த மீட்டிங்கு போனாலும் எங்கே போனாலும் ஒற்றுமைன்னு சொல்லி கத்துறது. ஆனால் தமிழினம் வந்து ஒற்றுமையாக இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த ரெண்டு வருஷம் காலம் கூட வந்திருக்காது. நாங்கள் எப்போ பெற்றிருப்போம். நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், எவன் முன்னுக்கு நின்று செய்ய துணிவு இருக்கோ, அறிவு இருக்கோ, அனுபவம் இருக்கோ, அப்படியானவனை தான் அவர்கள் எதிர்பார்க்க வேணும். சரி, உங்களுடைய இலக்கத்தை சொல்லுங்க ஐயா. 310. சரி, நன்றி. திரு மயில்வாகனம் பத்மநாபன் 310 அவர் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுறார். திரு குணசீலன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இலக்கத்தை சொல்லிட்டு நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். மக்களுக்கு என்னுடைய இலக்கம் வந்து 318. நான் வன்னியசிங்கம் குணசீலன். மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால், பொய் வாக்குறுதி எதையும் கொடுக்க நான் தயாரில்லை. நீங்கள் தெரிவு செய்யப்படும் அந்த பிரதிநிதிகளை பொறுத்துத்தான் லண்டனில் வேலை திட்டங்கள் நடைபெறும் என்பதை அறிய தருகிறேன். தயவு செய்து என்னை மட்டும் 318 சொல்லி நான் வரவில்லை. ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அனைவர்களையும் சரியானவர்களை தெரிவு செய்து நீங்கள் அளிக்கும் வாக்கு மிக பெருமதியான வாக்கு. சரியானவர்களுக்கு வாக்களியுங்கள். அந்த வாக்களிக்கும் போது 3 சிட்டைகள் வரும். அதில் ஒரு சிட்டையில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்க முடியும். 2 பேருக்கு வாக்களித்தால் அது செல்லுபடியற்ற வாக்காக மாறிவிடும். தயவு செய்து அதை கருத்தில் கொண்டு 3 சீட் வரும். அந்த 3 சீட்லேயும் ஒவ்வொரு ஆக்களை தெரிவு செய்யுங்க, உங்களுக்கு விரும்பின ஆக்களை. நான் இப்போ எனக்கு போடுங்கொண்டு கேட்கவில்லை. நீங்கள் போட்டால் நான் போய் செய்ய தயாராக இருக்கேன். உங்கள் 3 பேருக்கும் வெற்றிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் மக்களுடைய கேள்விகள், மக்களுடைய கருத்துக்களை பொறுப்பறிந்து தொடர்ந்து நீங்கள் செயல்படுவீங்கள் என்று நம்புகிறோம். 3 பேரும் இங்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு செய்திகளுக்கு பாதுகாச்சியில் நாங்கள் உங்களை சந்தித்துக் கொள்ளலாம். அதுவரைக்கும் உங்களுடைய வினாக்கள் எழுகின்ற வேளையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் இரவு 9 மணிக்கு உங்கள் வினாக்களுக்கான விடைகளை தேடிய இந்த பயணம் தொடர காத்திருக்கிறது. அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்ளலாம். இன்னொரு தலைப்பில் இன்னும் சில அதிதிகளோடு செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கிறோம்.